اللهم صل وسلم وبارك عليه. حدثنا أبو اليمان قال أخبرنا شعيب عن الزهري قال أخبرني عبيد الله بن عبد الله بن عتبة أن عائشة قالت لما ثقل النبي صلى الله عليه وسلم واشتد به وجعه استأذن أزواجه في أي مرض في بيتي فأذن له فخرج النبي صلى الله عليه وسلم بين رجلين تخط رجلاه في الأرض بين عباس ورجل آخر. قال عبيد الله فأخبرت عبد الله بن عباس فقال أتدري من الرجل الآخر؟ قلت لا. قال هو علي. وكانت عائشة رضي الله عنها تحدث أن النبي صلى الله عليه وسلم قال بعدما دخل بيته واشتد وجعه هريقوا علي من 7 قرب لم تحلل أوكيتهن لعلي أعهد إلى الناس وأجلس في مخضب لحفصة زوج النبي صلى الله عليه وسلم ثم طفقنا نصب عليه تلك حتى طفق يشير إلينا أن قد فعلتن ثم خرج إلى الناس. سبحان الله وبحمده سبحان الله العظيم. اللهم صل وسلم وبارك بعرف شديد من سلام وتسليم. اللهم صل وسلم وبارك قدر اللهم قبره الكريم بعرف شديد من صلاة وتسليم. اللهم صل وسلم وبارك قدر اللهم قبره الكريم بعرف شديد من صلاة وتسليم. اللهم صل وسلم وبارك صلواتي على النبي مع سلامي وهو خير الأنام بدر التمام رضي الله عني ما من الفخار أني إمام المحدثين البخاري. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وصحابه أجمعين. أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ويزيد الله الذين اهتدوا هدى والباقيات الصالحات خير عند ربك ثوابا وخير مردا. قال الشيخ الإمام الحافظ أبو عبد الله محمد بن إسماعيل بن إبراهيم بن المغيرة البخاري رحمه الله تعالى آمين. كيف كان بدء الوحي إلى رسول الله صلى الله عليه وسلم وقول الله جل ذكره إنا أوحينا إليك كما أوحينا إلى نوح والنبيين من بعده. حدثنا الحميدي عبد الله بن الزبير قال حدثنا سفيان قال حدثنا يحيى بن سعيد الأنصاري قال أخبرني محمد بن إبراهيم التيمي أنه سمع علقمة بن وقاص الليثي يقول سمعت عمر بن الخطاب رضي الله عنه على المنبر قال سمعت رسول الله صلى الله عليه وسلم يقول إنما الأعمال بالنيات وإنما لكل امرئ ما نوى فمن كانت هجرته إلى دنيا يصيبها أو إلى امرأة ينكحها وهجرته إلى ما هاجر إليه. اللهم صل على سيدنا محمد طب القلوب ودوائها
وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وعلى آله وصحبه وسلم. மஜ்லிஸுல் புகாரி ஷரீஃப் சபையினுடைய 98ஆம் ஆண்டின் முதல் நாள் நிகழ்வில் கலந்திருக்கக்கூடிய கண்ணியம் நிறைந்த உலமா பெருமக்களே, பெரியோர்களே, சகோதரர்களே, அருமை தாய்மார்களே, அன்பு சகோதரிகளே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவுடைய கிருபையினால் 97 ஆண்டுகள் நிறைவு பெற்று 98ஆம் ஆண்டினுடைய முதல் நாள் நிகழ்விலே நாம் இங்கே அமர்ந்திருக்கிறோம். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இதை உருவாக்கிய முசாபர்கள் எந்த நோக்கத்தின் அடிப்படையிலே இந்த சபையை உருவாக்கினார்களோ அதே போன்று அதற்கு பின்னால் வந்த உலமாக்கள், பெரியோர்கள், நம்முடைய முன்னோர்கள் எந்த அடிச்சுவடியிலே இந்த மஜ்லிஸுல் புகாரி ஷரீஃப் சபையை நடத்தி சென்றார்களோ அதிலிருந்து கடுகள கூட பிசகி விடாமல் சுத்தமான சுன்னத் ஜமாத்தினுடைய அடிப்படையில் கியாம நாள் வரை நடந்து வரக்கூடிய தௌஃபீக்கை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா வழங்குவானாக. இதற்கெல்லாம் யார் யார் காரணமாக இருந்தார்களோ அவர்களுடைய மக்ஃபிரத்தை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நிறைவாக வழங்குவானாக. அவர்கள் செய்த நல் அமல்களை கபூல் செய்து கொள்வானாக. அவர்கள் செய்த தியாகத்தினுடைய பலனை முழுமையாக கியாம நாள் வரை கிடைக்க செய்வானாக. அப்படிப்பட்ட இந்த புண்ணியமான சபையை உருவாக்கிய இஸ்ஸாபர்களை நாம் ஞாபகப்படுத்த வேண்டியது அவசியமாக இருந்து கொண்டிருக்கிறது. மல்லம் யஷ்குரின் நாஸ லம் யஷ்குரில்லாஹ். மனிதர்களுக்கு நன்றி செலுத்தாதவர்கள் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தியவர்களாக ஆக மாட்டார்கள் என்ற நபி மொழி கொப்ப அவர்களை ஞாபகப்படுத்த வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது. அவர்களை பற்றிய சிறப்புகளை, அவர்களுடைய மாண்புகளை, அவருடைய இஹ்லாஸான பரிசுத்தமான எண்ணங்களை பற்றியெல்லாம் அதற்கென்று ஒரு தினத்தை வைத்து அவர்களை பற்றிய செய்திகளை சொல்லப்பட இருப்பதின் காரணத்தினால் அதிலே நான் நுழையாமல் அந்த பெரியோர்களை பற்றி மட்டும் நாம் ஞாபகப்படுத்திக் கொள்வதற்காக வேண்டி அவருடைய பெயர்களை மட்டும் உங்களுக்கு முன்னால் நான் தருகிறேன். அல்ஹாஜ் நூனா கூனா முஹம்மது இப்ராஹிம் ஆலிம் கலீபத்து ஷாதுலி அவுலியா சாஹிப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி நஹ்வி மூனா கானா சயீத் அஹமது ஆலிம் முஃப்தி முதர்ரிஸ் மஹதரத்துல் காதிரியா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அல்ஹாஜ் சேனாயினா நூஹுலப்பை வேலூர் ஆலிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அல்ஹாஜ் ஆனா ஊனா நூஹ் தம்பி லப்பை ஆலிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கானா மூனா கானா சயீத் அஹமது லப்பை ஆலிம் கானா அப்பா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி முத்து தைக்கா சேனா கூனா முஹம்மது இஸ்மாயில் ஆலிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. இந்த சாபர்களை நாம் ஞாபகப்படுத்திக் கொள்வோமாக. அதோடு நாம் ஓதக்கூடிய நிறைவு நாளிலே ஓதக்கூடிய புனித அபூர்வ துஆவை நமக்கு கொண்டு இஜாசத் பெற்று தந்த நஹ்மி முஹம்மது இஸ்மாயில் ஆலிம் முஃப்தி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களையும் நாம் ஞாபகப்படுத்திக் கொள்வோமாக. இவர்களை பற்றிய செய்திகளை அந்த விசேஷ நாட்களிலே உங்களுக்கு விரிவாக தருவார்கள் என்ற செய்தியையும் நான் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பான பெருமக்களே, இந்த புகாரி ஷரீப் இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கோர்வை செய்த புகாரி ஷரீஃபின் அன்றென்று ஓதப்பட்ட ஹதீதுகளுக்கு மட்டும்
விளக்கம் சொல்லக்கூடிய ஒரு அடிப்படையிலேயே இந்த புகாரி ஷரீஃப் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. மற்ற இடங்களிலே பேசுவதற்கும் இங்கே பேசுவதற்கும் வித்தியாசம் இருக்கிறது. மற்ற இடங்களிலே நாம் ஏதோ ஒரு தலைப்பை எடுத்து பேசலாம். ஆனால் இங்கே பேசுவதாக இருந்தால் அன்று ஓதப்பட்ட பாடத்தினுடைய தலைப்பில் உள்ளே இருந்துதான் நாம் பேச வேண்டும். அந்த நோக்கத்திலே தான் இந்த புகாரி ஷரீஃப் ஆரம்பிக்கப்பட்டு இதுகால முறை அல்லாஹ்வுடைய கிருபையினால் நடந்து வந்து கொண்டிருக்கிறது. கியாமத் நாள் வரை இதே அடிப்படையிலே நடக்கக்கூடிய நல்ல சூழலை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா உருவாக்கி தருவானாக. அன்பான பெருமக்களே, குர்ஆனுக்கு அடுத்த ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய புகாரி ஹதீஸ் என்று சொல்லக்கூடிய சஹீஹான அந்த ஹதீஸில் இருக்கின்றது. இதை கோர்வு செய்த இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தாங்கள் ஓதிக்கொண்டிருந்த காலத்தில் இஸ்ஹாக் இப்னு ராவஹி என்று சொல்லக்கூடிய பெரியார் இடத்தில் ஓதி வரும் பொழுது அவர்கள் சொல்கிறார்கள், பெருமானாருடைய ஹதீதுகளை கோர்வை செய்தால் ஒரு தொகுப்பாக எடுத்தால் நன்றாக இருக்குமே என்ற ஒரு ஆலோசனையை சொன்ன பொழுது இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவருடைய உள்ளத்திலே ஏற்படுகிறது, இதை நாம் செய்யலாமே என்ற ஒரு எண்ணம் தோன்றி அதன் மூலமாகத்தான் அவர்கள் இந்த ஹதீதை கோர்வை செய்திருக்கிறார்கள். ஆரம்ப காலத்தில் இப்படி ஹதீதிலே கோர்வை செய்யப்படவில்லை. காரணம், அந்த நேரத்திலே தான் குர்ஆன் வஹி இறங்கிக் கொண்டிருக்கிறது. நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்து கொண்டிருக்கிறார்கள். எனவே இந்த குர்ஆனும் ஹதீதும் கலந்துவிடக் கூடாது என்பதற்காக வேண்டி ஆரம்பத்தில் கோர்வு செய்யப்படாமல் இருந்தது. ஆனால் அதற்கு பின்னால் சஹாபாக்கள் மார்க்க பிரச்சாரத்திற்காக வேண்டி வெளிநாடுகளுக்கும் வெளி இடங்களுக்கும் செல்ல ஆரம்பித்தார்கள். சஹாபாக்கள் யுத்தங்களிலே ஷஹீதாக ஆக்கப்பட்டார்கள். இப்படிப்பட்ட ஒரு சூழல் உருவாக்கும் பொழுது சஹீஹான ஹதீதை கோர்வு செய்ய வேண்டும் என்ற ஒரு நிர்பந்த நிலை ஏற்பட்ட பொழுது இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இந்த மிகப்பெரிய ஒரு பொறுப்பை தன்னகத்தை எடுத்துக்கொண்டு இந்த ஒரு மிகப்பெரிய சேவையை செய்தார்கள். இதற்காக 16 ஆண்டுகள் செலவழித்திருக்கிறார்கள். காடு மலை என்று எந்த இடத்தையும் பார்க்காமல் பல தொலை தூரங்களுக்கெல்லாம் சென்று இந்த ஹதீதுகளை கோர்வை செய்து நமக்கு தந்திருக்கிறார்கள். அதோடு மட்டுமல்லாமல் தாங்கள் செய்தவையில்தான் சரி என்ற முடிவுக்கு வந்துவிடாமல் தங்களுடைய உஸ்தாதுமார்களிடத்திலே காட்டி அது சரியாக இருக்கிறது என்ற ஒப்புதலை பெற்ற பிறகுதான் இந்த மக்களுக்கு முன்னால் அந்த ஹதீதினுடைய கிரந்தத்தை நமக்கு தந்திருக்கிறார்கள். ஏறக்குறைய 62 ஆண்டுகள் தான் இந்த உலகத்திலே வாழ்ந்திருக்கிறார்கள். இந்த குறுகிய வயதிலே இவ்வளவு பெரிய சேவைகளை செய்திருக்கிறார்கள் என்று சொன்னால் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அவர்களுக்கு வழங்கி இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் இருக்கக்கூடிய பரக்கத் நிறைவு பெற்றதாக இருந்திருக்கிறது. நேரம் கொஞ்சமாக இருந்தாலும் அதில் பரக்கத்து நிறைந்திருந்ததின் காரணத்தினால் சில காலங்களிலேயே பல ஆண்டுகள் செய்ய வேண்டிய காரியங்களை இலகுவாக செய்யக்கூடிய ஒரு தன்மையை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா வழங்குகிறார். நம்முடைய காலத்தில் அந்த நேரத்தில் பரக்கத்து இருக்கிறதா என்றால் இல்லை என்று சொல்லக்கூடிய சூழலில் தான் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். அன்பான பெருமக்களே, முதலாவதாக வஹீயினுடைய பாடத்தை இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கொண்டு வந்திருக்கிறார்கள். காரணம், இஸ்லாத்தினுடைய நம்முடைய மார்க்கத்தினுடைய முதல் அடிவாரம் அஸ்திவாரம் என்னவென்று சொன்னால் அந்த வஹீ தான். அந்த வஹீ இறங்கியதின் நாளில் இருந்துதான் நமக்கு குர்ஆன் இறக்கப்பட்டது, மார்க்கம் நமக்கு சொல்லப்பட்டது. நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களுக்கு மத்தியில் அதை கொண்டு வந்தார்கள். எனவே அதன் அடிப்படையிலே வஹீயுடைய பாடத்தை கொண்டு அவர்கள் ஆரம்பித்து விட்டு அதன் பிறகு கொண்டு வரக்கூடிய ஹதீஸ் என்னவென்று சொன்னால் இன்னமல் அமாலு பின்னியாத் என்ற ஹதீஸை கொண்டு வர்றாங்க. பாடம் ஆரம்பித்தது வஹீயுடைய பாடம், கொண்டு வரக்கூடிய ஹதீஸ் இன்னமல் அமாலு பின்னியாத் என்பது. வஹீ என்பது நம்ம மார்க்கத்தினுடைய அடிவாரமாக அஸ்திவாரமாக இருந்தாலும் அதற்கெல்லாம் தேவையான ஒன்று நிய்யத் சுத்தமாக இருக்க வேண்டும்.
எந்த செயலும் சுத்தமாக இருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி முதலாவதாக தன்னுடைய கிரந்தத்திலே இன்னமல் அமாலு பின்னியாத் என்ற ஹதீஸை இங்கே கொண்டு வந்திருக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். அன்பான பெருமக்களே, வஹி என்பது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஹிரா குகையிலே இருந்து கொண்டு வணக்க வழிபாடுகளில் ஈடுபட்டு கொண்டிருந்தார்கள். நமக்கு இலகுவாக கிடைத்த ஒன்று அல்ல. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதற்காக எடுத்துக்கொண்ட சிரமங்கள், தனியாக அங்கே இருந்து இறைவனுடைய இபாதத்திலே வணக்கங்களில் ஈடுபட்டு கொண்டிருந்தார்கள். தனக்கு தேவையான உணவுகளை அங்கே கொண்டு வந்து அங்கிருந்து அதை சாப்பிட்டுக் கொள்வார்கள். இந்த காலத்தை போன்று உணவுகளை பக்குவப்படுத்தி கொண்டு செல்வதற்குரிய வாய்ப்புகள் இல்லை. அவர்கள் சாப்பிடுவதெல்லாம் காய்ந்த ரொட்டி, இது போன்ற உணவுகளை மட்டும் எடுத்துக்கொண்டு அல்லாஹ்வுடைய வணக்க வழிபாடிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முழுமையாக ஹிரா குகையில் ஈடுபட்டிருக்கிறார்கள். உணவு முடிந்துவிட்டது என்றால் மீண்டும் கீழே வந்து அடுத்து தேவையான உணவுகளை எடுத்துக்கொண்டு மீண்டும் மேலே செல்லி அந்த ஹிரா குகையிலே இருந்து அல்லாஹ்வுடைய வணக்க வழிபாடுகளிலே ஈடுபடுத்திக் கொண்டிருந்திருக்கிறார்கள். நமக்கெல்லாம் தெரியும் ஹிரா குகையிலே ஏறுவது எவ்வளவு பெரிய கஷ்டம் என்பது. எத்தனை முறை ஏறி இறங்கி இருப்பார்கள், எவ்வளவு கடினமான உஷ்ணமான பகுதி, அத்தனையும் தாங்கிக் கொண்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய வணக்க வழிபாடுகளில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அந்த நேரத்திலே தான் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அவர்களுக்கு வஹீ இறக்கி வைக்கிறான். அந்த வஹீயுடைய நிலைமை எப்படி இருக்கும் என்பதை பற்றி அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். وَلَقَدْ رَأَيْتُهُ يَنْزِلُ عَلَيْهِ الْوَحْيُ فِي الْيَوْمِ الشَّدِيدِ الْبَرْدِ. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வஹீ இறங்கக்கூடிய நேரத்தில் கடினமான குளிராக இருக்கக்கூடிய காலத்திலே வஹீ இறங்கினால் கடினமான குளிராக இருக்கும். அரபு நாட்டுடைய குளிர் எப்படி இருக்கும் என்பது நமக்கு நன்றாக தெரியும், அனுபவித்திருக்கிறோம். அப்படிப்பட்ட கடுமையான குளிர் அடிக்கக்கூடிய நேரத்தில் அந்த கடினமான குளிரான நேரத்திலே கூட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய நெற்றியிலிருந்து வேர்வை வடிந்து கொண்டிருக்கும் என்று அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் சொல்லி காட்டுறாங்க. கடினமான குளிரான நேரத்தில் வேர்வை வரக்கூடிய அளவிற்கு இருக்கிறது என்று சொன்னால் அந்த வஹீயினுடைய தாக்கம் எந்த அளவுக்கு இருக்கும் என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். அந்த வஹீயினுடைய நிகழ்வுகள் நடைபெறுகிறது. ஒரு புதிய அனுபவம் பெருமானார் அவர்களுக்கு கிடைக்கிறது. அங்கிருந்து இறங்கி கீழே வருகிறார்கள். அன்னை ஹதீஜா நாயகி ரலியல்லாஹு தஆலா அவரிடத்தில் வந்து அவர்களை நிலையை ஹதீஜா நாயகி அவர்கள் பார்க்கிறார்கள். பெருமானார் அவர்கள் ஒரு வித்தியாசமான நிலையிலே வந்திருக்கிறார்கள் என்பதை புரிந்து கொண்டு, ஒரு கணவர் எந்த நிலையிலே இருக்கிறார் என்பதை அவரை பார்த்து புரிந்து கொண்டு அதற்கு தோதுவாக ஆறுதலாக பெண்கள் நடந்து கொள்ள வேண்டும் என்பதற்கு அன்னை ஹதீஜா நாயகி அவர்கள் செய்த இந்த ஒரு செயல் இருக்கிறது, மிகப்பெரிய ஒரு படிப்பினையாக கியாம நாள் வரை இருந்து கொண்டே இருக்கும். பெருமானாருடைய நிலையை பார்க்கிறார்கள். அவர்கள் ஏதோ ஒரு மாற்றமான நிலையில் இருக்கிறார்கள் என்பதை புரிந்து கொண்டு உடனே சொல்கிறார்கள். எப்படிப்பட்ட ஒரு ஆறுதல் சொல்கிறார்கள் என்பதை பாருங்கள். கல்லா வல்லாஹி மா யுஹ்ஸீகல்லாஹு அபதா இன்னக லதஸிலுர் ரஹ்ம வ தஹ்மிலுல் கல்ல வ தக்ஸிபுல் மஅதூம வ தக்ரில் லைஃப வ துஈன் அலா நவாயிபில் ஹக் என்ற வார்த்தையை சொல்கிறார்கள். இன்றைய புகாரியிலே ஓதப்பட்ட பாடம் அது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து புரிந்து கொண்டு நபியே நாயகமே தன்னுடைய கணவரை பார்த்து சொல்கிறார்கள், வல்லாஹி அல்லாஹ் மீது ஆணையாக சொல்கிறேன், ஒரு காலமும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா உங்களை இழிவுபடுத்த மாட்டான், உங்களுக்கு எந்த குறையும் வைக்க மாட்டான்.
அதோடு அவங்க நிறுத்திக்கிட இல்லை, பெருமாளுடைய பண்புகளை பற்றி சொல்லி காட்டுகிறார்கள். நீங்கள் சொந்தம் பந்தங்களை சேர்ந்து நடக்கிறீர்கள், கஷ்டப்பட்டவர்களுக்கு உதவி செய்கிறீர்கள், இயலாதவர்களுக்கு என்னென்ன செய்ய வேண்டுமோ அத்தனை உதவிகளையும் செய்கிறீர்கள், விருந்தாளிகளை நீங்கள் கண்ணியப்படுத்துகிறீர்கள். இப்படிப்பட்ட நல்ல பண்புகள் உங்களிடத்தில் இருப்பதின் காரணத்தினால் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா உங்களை இழிவுபடுத்த மாட்டான் என்ற ஒரு ஆறுதலான செய்தியை சொல்கிறார்கள். பெருமானாரை ஆசுவாசப்படுத்துகிறார்கள் என்பதோடு மட்டுமல்லாமல் நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், ஒரு பெண்மணி எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதற்கு மிகப்பெரிய ஒரு படிப்பினையாக அன்னை ஹதீஜா நாயகி இருந்திருக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். அந்த அளவிற்கு மிகப்பெரிய சிரமங்களை தாங்கிக் கொண்டுதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திற்கு இந்த தீனை எடுத்து வைக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். அதன் பிறகு அவர்கள் ஏற்படுத்திக் கொண்டு அவர்களுக்கு ஏற்படுத்தப்பட்ட சிரமங்கள் கஷ்டங்கள் என்னென்பதை எல்லாம் நாம் அறிந்திருக்கிறோம். பின்னால் வரக்கூடிய பாடங்களின் அடிப்படையில் உலமாக்கள் அதற்குரிய விளக்கங்களை தருவார்கள். அந்த அடிப்படையில் இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஒஹி சொல்லிவிட்டு அந்த நிய்யத்துடைய பாடத்தை முதலாவதாக ஆரம்பித்துக் கொண்டு வருகிறார்கள். இன்னமல் அமாலு பின்னியாத் வ இன்னமா லிகுல்லி இம்ரிஇன் மா நவா என்ற அந்த ஹதீஸை கொண்டு வருகிறார்கள். காரணம், எந்த செயலாக இருந்தாலும் சரி, அது பெரியதோ சிறியதோ எதுவாக இருந்தாலும் சரி, நிய்யத்தின் அடிப்படையிலேயே இருக்கிறது என்பது அடிப்படை உசூலாக நமக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. பெரியார்கள் சொல்கிறார்கள், எத்தனையோ முஸன்னிஃபுகள் பல கிரந்தங்களை கோர்வு செய்திருக்கக்கூடியவர்கள், நபவி இமாம் போன்றவர்கள், ரியாது சாலிஹீன் போன்ற கிதாபுகள், இன்னும் ஏராளமான கிதாபுகளிலே முதலாவது ஹதீஸாக இன்னமல் அமால் என்று சொல்லக்கூடிய இந்த ஹதீஸை தான் பதிந்திருக்கிறார்கள் என்று முன்னோர்கள் நமக்கு சொல்லி தந்திருப்பதை நாம் பார்க்கிறோம். ஏனென்றால் அதான் அடிப்படையாக இருந்து கொண்டிருக்கிறது. எந்த காரியத்தை நாம் செய்தாலும் நிய்யத்தை தான் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா பார்க்கிறான் என்ற செய்தியின் அடிப்படையில் நமக்கு நிய்யத்தை பற்றி சொல்லியிருக்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றிய ஒரு செய்தியை இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்லி காட்டுறாங்க. நிய்யத்திற்கு எவ்வளவு பெரிய நன்மை இருக்கிறது என்பதை நமக்கு விளக்கம் தருகிறார்கள். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நல்லவை கெட்டவை என்பதை நமக்கு பிரித்து தந்து விட்டான். எது நல்லவை எது கெட்டவை என்பதை பிரித்து தந்து விட்டான். நாம் எதை செய்வதற்கும் நமக்கு உரிமையும் தந்து விட்டான். மலக்குகள் அல்லாஹ் ஏவியதை மட்டும் செய்து கொண்டிருப்பார்கள். மனிதர்களுக்கு இக்தியார், எதையும் தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். அதற்குரிய பலாபலன்கள் மறுமையிலே கிடைத்துவிடும், அதில் சந்தேகம் இல்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் சொன்னதாக அனஸ் இப்னு மாலிக், இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள், அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா உங்களுக்கு நல்லதையும் கெட்டதையும் பிரித்து தந்து விட்டான். இது நல்லது இது கெட்டது என்று பிரித்து தந்து விட்டான். ஒரு மனிதன் ஒரு நல்லதை செய்ய வேண்டும் என்று எண்ணுகிறார், ஆனால் அவன் செய்யவில்லை. அப்படி செய்யவில்லை என்றாலும் கூட கதபல்லாஹு லஹு ஐந்தஹு ஹஸனத்தன் காமிலா என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. உதாரணமாக இரவிலே தூங்குகிறார், தூங்குவதற்காக செல்கிறார். அந்த நேரத்தில் அவர் நினைக்கிறார், நாம் இன்ஷா அல்லாஹ் இரவிலே விழித்து எழும்பி தஹஜ்ஜுத் தொழுவ வேண்டும் என்று நியத்து வைக்கிறார். இந்த தஹஜ்ஜுடைய தொழுகை என்பது மிக முக்கியமான ஒன்று, துஆ கபூல் செய்யப்படக்கூடிய ஒன்று. அந்த நேரத்திலே எழும்பி நாம் தொழுவது, அல்லாஹ்விடத்தில் துஆ செய்வது இருக்கிறது, அது மிகப்பெரிய பாக்கியத்தை பெற்றுத் தருவது என்பது மட்டுமல்லாமல் நம்முடைய உடலுக்கு மிகப்பெரிய ராகத்தை தரக்கூடிய ஒன்று. அந்த மனிதர் நினைக்கிறார், இரவு நேரத்தில் தூங்கும் பொழுது நான் தஹஜ்ஜுத் தொழுவேன் என்ற நிய்யத்தோடு தூங்குகிறார். ஆனால் அவருடைய தூக்கம் அவரை மிகைத்து விட்டது, தூங்கிட்டார். சுபு வாங்க சொல்லி அப்போதான் முடிக்கிறார். நினைச்சு வருத்தப்படுறார், நாம் தஹஜ்ஜுத் தொழுவோம் நினைத்திருந்தோமே, தூக்கம் நம்மை மிகைத்து விட்டது என்று அவர் வருத்தப்படுகிறார். இந்த மனிதருக்கு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நிறைவான கூலியை கொடுப்பான். நினைத்தார் ஆனால் செய்யவில்லை. ஆனால் நினைப்பு என்பது உறுதியான நினைப்பாக இருக்க வேண்டும். ஏனோதானா என்று நம்ம தஹஜ்ஜுத் தொழுவோம் முடிச்சா தொழுவோம் அப்படின்னு நினைச்சாதல்ல, தொழ வேண்டும் என்ற எண்ணத்தோடு
பின் தூங்கினார், எழும்ப முடியாமல் போய்விட்டது என்றால் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா தொழுதவருக்கு என்ன கூலியோ அந்த கூலியை கொடுக்கிறார். இன்னொரு மனிதர் இதே போன்று நியத்தை வைத்தார், அதே போன்று முடித்து தொழுது விட்டார் என்று சொன்னால் கதபஹுல்லாஹு லஹு இன்தஹு அஷர ஹஸனாத்தி இலா சபீமேத்தின் சபீமேத்தி ذِلْفٍ இலா அல்லாஃபின் கஸீரா. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அதற்கு 10 நன்மைகளை கொடுக்கிறான். மன்ஜா பில் ஹஸனத்தி வலஹு அஷ்ரு அம்சாலியா. 10 நன்மைகளை கொடுக்கிறான் என்பதோடு மட்டுமல்லாமல் 700 நன்மைகளையும் கொடுப்பான், நாடினால் அதற்கு மேலாகவும் கொடுப்பான் என்ற செய்தியை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டுறாங்க. அப்போ அதற்கு மேலாலும் கொடுப்பான் என்று சொன்னால் மனிதரை வைத்து அல்ல. இப்போ நாம் ஆட்களை எடை போடுவோம், மனிதரை வைத்து எடை போடுவோம். இவர் இப்படி கண்ணியப்படுத்த வேண்டும், இவரா கண்டுக்கிடாமல் போகலாம் அப்படி என்பதல்ல. அந்த மனிதனுடைய நிய்யத்தின் இஹ்லாஸான நிய்யத்தின் அடிப்படையில் அந்த எண்ணிக்கை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா கூட்டுவான். நிய்யத்து வைத்தார், அந்த காரியத்தை செய்தார், அதற்கு நன்மை 700 அல்ல அதற்கு மேலாலும் அல்லாஹ் நாடியாளருக்கு கொடுப்பான் என்ற செய்தியை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறார். அடுத்து சொல்கிறார்கள், ஒரு மனிதன் ஒரு தவறு செய்ய வேண்டும் என்று எண்ணினான். தவறு என்பது மனிதனுக்கு செய்யக்கூடிய தவறு அல்ல, அதுக்கு வேற தண்டனை இருக்கு. அல்லாஹ்வுக்கு மாறு செய்யக்கூடிய ஒரு காரியத்தை செய்ய வேண்டும் என்று எண்ணினான், ஆனால் செய்யாமல் விட்டுட்டான். வேணாம், அந்த இது செய்யக்கூடாது, இந்த மனசாட்சி என்பது ஒன்று உறுத்தும், அது செய்ய வேண்டாம் என்று விட்டுவிட்டான் என்று சொன்னால் அதற்கு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நன்மையை எழுதுகிறான் அந்த எண்ணத்திற்காக வேண்டி. அதே போல அந்த தவறை செய்தான் என்று சொன்னால் அதற்கு ஒரு குற்றத்தை தான் அவனுக்கு எழுதுகிறான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ஒரு தப்பு செய்தா ஒன்று அல்லாஹ் மன்னிப்பான், அல்லது அதற்குரிய ஒரு தண்டனை கொடுப்பான். நல்லது செய்தால் ஒன்றுக்கு 10, 700 இன்னும் அல்லாஹ் நாடிய அளவுக்கு கொடுப்பான் என்றால் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா எவ்வளவு பெரிய கிருபை உள்ளவன் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அன்பான பெருமக்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலிருந்து கேட்ட ஒரு செய்தி அபி கபிஷத்துல் அன்மாரியில் சொல்லக்கூடிய சஹாபி அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நான் ஒரு செய்தியை உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் இதை கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள் என்று சொல்றாங்க. ஒரு நேரத்தில் மனிதர்கள் 4 வகையாக இருக்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு செய்தியை சொல்கிறார்கள். இது நமக்கெல்லாம் ஒட்டுமொத்த உலகத்திற்கும் சொல்லப்படக்கூடிய ஒரு செய்தி. மக்கள் 4 விதமாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். ஒன்று, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா ஒரு மனிதருக்கு மார்க்க ஞானத்தை, ஒழுக்கத்தை, பண்பாடை கொடுத்திருக்கிறான், செல்வத்தையும் கொடுத்திருக்கிறான். அவருடைய பொருளும் இருக்கிறது, இல்மும் இருக்கிறது, தக்வா இருக்கிறது. அவர் தன்னிடத்தில் இருக்கக்கூடிய அந்த செல்வத்தை அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் உகந்த வழியிலே செலவழிக்கிறார். ஷரியத்திற்கு உட்பட்ட நிலையிலே மட்டும் செலவழிக்கிறார். அவர் பி அஃதலில் மனாசில், இவர் ஒரு உயர்ந்த நிலையிலே இருக்கிறார் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. சரி, இது சரி. இரண்டாவதாக ஒரு மனிதர் இருக்கிறார், அவரிடத்திலே மார்க்க ஞானம் இருக்கிறது, தக்வா இருக்கிறது, ஆனால் அவரிடத்திலே செல்வம் இல்லை, பணம் இல்லை. அந்த மனிதர் நினைக்கிறார், நமக்கும் அல்லாஹ் பணம் செல்வத்தை தந்தால், வசதி வாய்ப்புகளை தந்தால், இந்த மனிதர் நல்ல வழியிலே செலவழிக்கிறாரே, இதே போன்று நானும் செலவழிப்பேன் என்று எண்ணுகிறார். ஆனால் அவரிடத்தில் பணம் இல்லை, அல்லாஹ்வுக்காக வேண்டி நானும் செலவழிப்பேன் என்று எண்ணுகிறார். அதற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், ஃபஹுவ பி நிய்யத்திஹி ஃபஅஜ்ருஹுமா ஸவாஉன். இந்த 2 பேருக்கும் உள்ள கூலி ஒரே கூலி என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அவரிடத்தில் இல்மும் இருக்கிறது, பணமும் இருக்கிறது, அதை அடிப்படையாக வைத்து நல்ல வழியிலே அவர் செலவழிக்கிறார். இவரிடத்திலே தக்வா இருக்கிறது, இல்மு இருக்கிறது, பணம் இல்லை. என்னிடத்திலே பணம் வந்தால் இந்த மனிதனை போன்று நல்ல வழியிலே செலவழிப்பேன் என்று நினைக்கிறார், ஆசைப்படுகிறார். 2 பேருக்கும் ஒரே மாதிரியான கூலி கிடைக்கும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றார். இன்னொரு மனிதர் இருக்கிறார், அவரிடத்தில் செல்வம் இருக்கிறது, ஆனால் மார்க்க ஞானம் இல்லை. எனவே அவருடைய பணங்களை எல்லாம்
எந்த வழியிலையும் செலவழித்துக் கொண்டிருக்கிறார். நல்லது கெட்டது மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டதா இல்லையா எதையுமே பார்க்கிறது இல்லை. யார் கேட்டாலும் கொடுத்து கொண்டே இருக்கிறார். இப்படி ஒருவர் செய்து கொண்டிருப்பாரே ஆனால் அவர் அஹ்பதில் மனாசில், இவர் ஒரு இழிவான நிலையில் இருக்கிறார் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. பணம் இருக்குது, மார்க்க ஞானம் இல்லை, எந்த வழியிலையும் செலவழிக்கிறார். நமக்கு மறுமையிலே எப்படி சம்பாதித்தா என்பதோடு மட்டுமல்லாமல் எப்படி செலவழித்தா என்றும் கேட்கப்படும் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். ஏன்னா அந்த கேள்விக்கு பதில் சொல்ல முடியாத சூழ்நிலை அவருக்கு ஏற்பட்டு விடுகிறது என்று சொல்லிவிட்டு சொல்கிறார். இன்னொரு மனிதர் இருக்கிறார் நான்காவதாக. அவரிடத்தில் இல்மும் இல்லை, செல்வமும் இல்லை, பணமும் இல்லை, மார்க்க ஞானமும் இல்லை. அவர் நினைக்கிறார், எனக்கு அல்லாஹ் செல்வத்தை தந்தால் இந்த மனிதர் செலவழிப்பதை போன்று எந்த வழியிலையும் செலவழித்துக் கொண்டிருக்கிறாரே இவரை போன்று செலவழிப்பேன் ஒருவர் நினைப்பார். ஆனால் அந்த நியத்தின் காரணத்தினால் இந்த இரண்டு பேருக்கும் ஒரே மாதிரியான தண்டனை குற்றம் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. அப்ப நம்முடைய எண்ணம் எந்த அடிப்படையில் இருக்கிறதோ அதை வைத்துதான் நமக்கு நன்மை தீமை என்பது நிர்ணயிக்கப்படுகிறது என்பதை இந்த ஹதீஸின் மூலமாக நாம் விளங்கிக் கொள்கிறோம். அப்துல்லா பின் அம்ர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்கிறார்கள், யா ரசூலல்லாஹ் அக்பிர்னி அனில் ஜிஹாதி வல் கஸ்வ், மார்க்க யுத்தத்தில் ஈடுபடுவதை பற்றிய செய்திகளை எனக்கு சொல்லித்தாருங்கள் என்று கேட்கும் பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், இன் காத்தல்த சாபிரன் முஹ்தசிபன் பாதகல்லாஹு சாபிரன் முஹ்தசிபா, நீ அல்லாஹ்விற்காக வேண்டி பொறுமையை பொறுத்து கொண்டு அல்லாஹ்வுடைய நன்மையை ஆதரவு வைத்து நீ யுத்த களத்தில் ஈடுபட்டால் அப்படியே உன்னை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா எழுப்புவான். நன்மையை பெற்றவனாக பொறுமையை தாங்கியவராக உன்னை எழுப்புவான். அன்றி உன்னை பிறர் புகழ வேண்டும், முகஸ்துதி, இவைகளுக்காக வேண்டி நீ யுத்தத்தில் ஈடுபட்டால் அதே நிலையிலே அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா உன்னை எழுப்புவான்னு சொல்லிவிட்டு, அலா ஐய ஹாலின் காத்தல்த குதில்த பாதகல்லாஹு அலா தீக்கல் ஹால், நீ எந்த எண்ணத்தில் சண்டையிட்டாயோ அல்லது எந்த எண்ணத்தில் சண்டையிட்டு நீ அதிலே கொல்லப்பட்டாயோ அந்த எண்ணத்தின் அடிப்படையிலேயே நீ எழுப்பப்படுவாய் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இது நம்முடைய உலக மக்கள் அத்தனை பேருக்கும் சொன்ன ஒரு செய்தியாக இருந்து கொண்டு இருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம். வல்லாஹு யுதாயிஃபு லிமன் யஷா, அல்லாஹ் நாடியவர்களுக்கு அதிகமான கூலிகளை கொடுப்பான் என்ற குர்ஆனுடைய அந்த வசனத்திற்கு இப்னு கதீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்கிறார்கள், பிஹஸபி இஹ்லாஸிஹி ஃபீ அமலிஹி, அவனுடைய அமலில் எந்த அளவுக்கு இஹ்லாஸ் இருக்கிறதோ அந்த அடிப்படையின் அளவிலே அவனுக்கு நன்மைகள் வழங்கப்படும் என்று இப்னு கதீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். ஏராளமான பாடங்கள் ஓதப்பட்டிருக்கிறது. நேரமோ ஒரு சுருக்கமான நேரத்தினால் சில கருத்துக்களை மட்டும் உங்களுக்கு முன்னால் வைத்துக் கொள்கிறேன். காரணம், நாம் எல்லாம் சிந்தனை பெற்றவர்கள், ஆற்றல் பெற்றவர்கள், விவரம் தெரிந்தவர்கள். எனவே இந்த குறிப்புகளை கொடுத்தாலே உங்களுக்கு போதும் என்ற அடிப்படையில் சில குறிப்புகளாக மட்டும் நான் தந்து விடுகிறேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லா தசுப்பு சஹாபி, என்னுடைய சஹாபாக்களை நீங்கள் ஏசாதீர்கள் என்று சொன்னார்கள். அவர்கள் ஒரு கை அளவு அல்லது ஒரு சிறிய அளவு அவர்கள் தர்மம் செய்தால், நீங்கள் உஹது மலை அளவிற்கு தர்மம் செய்தால், அது தங்கத்தை தர்மம் செய்தாலும் கூட அதற்கு நிகராக ஆகாது என்று சொன்னார்களே. என்ன காரணம் என்றால் அவர்களிடத்தில் இருந்த அந்த நிய்யத், இஹ்லாஸ், அந்த அடிப்படையில் தான் அந்த வார்த்தையை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. நாம் நம்மிடத்தில் செல்வம் இருக்கிறது, பல லட்சம் இருக்கிறது, பல கோடி இருக்கிறது, கொடுத்து கொண்டே இருக்கிறோம். அதுவல்ல, அது பெரிய தியாகம் இல்லை சொல்வதற்கு இல்லை. சகாவத் என்று சொல்லக்கூடியது அவருடைய உள்ளத்திலிருந்தே வரக்கூடிய ஒன்று. அதற்கு மிகப்பெரிய நன்மைகள் இருக்கிறது. அல்லாஹ்விடத்தில் நெருக்கமாக இருக்கக்கூடியவர்கள். ஆனால் சஹாபாக்கள் தர்மம் செய்வது என்பது இருக்கிறது, அது ஒரு வித்தியாசமான தர்மமாக இருக்கும். ஒரு தடவை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களை பார்த்து சொல்கிறார்கள், தஸத்தகு, நீங்க தர்மம் செய்யுங்கங்கறாங்க. நாம் என்ன செய்வோம், பள்ளியில் அனௌன்ஸ் பண்றாங்க, இது மாதிரி வந்திருக்கிறாங்க, அவங்களுக்கு ஏதாவது உதவி செய்யுங்கன்னு சொன்னா
நம்முடைய ஜேப்பில் ரூபா இருக்கும், எடுத்து கொடுத்துருவோம். அதுக்கு சவாப் இருக்குது, அதில் மாட்டுக்கருத்தில் மிகப்பெரிய நன்மைகள் இருக்குது. ஆனால் சஹாபாக்களுடைய நிலைமைகள் எப்படி இருந்தது என்று சொன்னால், பெருமானார்கள் தர்மம் செய்யுங்கள் என்று சொன்ன உடனேயே இருந்தவர்கள் கொடுத்தார்கள், இல்லாதவர்கள் உடனடியாக வீதிகளுக்கு சென்று, மார்க்கெட் கடை வீதிகளுக்கு சென்று சுமைகளை சுமந்து கூலி வேலை செய்து அதிலிருந்து கூலியை பெற்றுக்கொண்டு வந்து தர்மம் செய்தார்கள். அப்ப நியத் எந்த அளவுக்கு அவரிடத்தில் இருந்திருக்கும் என்பதை நாம் பார்க்க வேண்டும். அதனால்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுடைய நியத்தின் வேகம், அழுத்தம் இந்த அளவுக்கு இருந்ததின் காரணத்தினால் அவர்களுக்கு நிகராக உலகத்தில் யாரும் வர முடியாது என்ற செய்தியை சொன்னார்கள். ஆனால் இந்த சஹாபாக்களை பற்றியெல்லாம் இப்பொழுது பேசக்கூடிய செய்தியில் நாம் கேட்கிறோம். அதை புறந்தள்ளிவிட வேண்டியது. அபூ தல்ஹா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, உம்மு சுலைம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, அவருடைய சம்பவத்தை நாம் அறிந்திருக்கிறோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விருந்தாளி வந்திருக்கிறார்கள், அவர்களுக்கு நீங்கள் விருந்து யாரா கொடுக்கிறீர்கள் என்று கேட்கும் பொழுது அபூ தல்ஹா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அந்த விருந்தாளி தங்களுடைய வீட்டுக்கு கூப்பிட்டு வர்றாங்க. மனைவி இடத்துல கேட்கிறார்கள், பெருமானாருடைய விருந்தாளி வந்திருக்கிறார்கள், அவர்களுக்கு உணவு என்ன இருக்கிறது என்று. நமக்கும் பிள்ளைகளுக்கும் இருக்கக்கூடிய கொஞ்சம் உணவு தான் இருக்கிறது என்று உம்மு சுலைம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா சொல்றாங்க. அபூ தல்ஹா ரலியல்லாஹு தஆலா சொல்கிறார்கள், அவங்க விளக்கு தானே அரிக்கலாமும் முட்டலாமும் மங்களாதமாக வச்சிருப்பாங்க. விருந்தாளியை நான் உட்கார வைக்கிறேன், அந்த விளக்கை தூண்டுவதை போன்று அதை அணைத்து விடுங்கள், இருட்டாக ஆகிவிடும், வந்த விருந்தாளி சாப்பிட்டு விடுவார்கள், பிள்ளைகளை நீங்கள் தூங்க வைத்து விடுங்கள் என்று அபூ தல்ஹா ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்கடா. அவருடைய ஈமானுடைய உறுதி, பெருமானார் அவர்கள் சொல்லிவிட்டார்கள், அதை நாம் செய்ய வேண்டும் என்ற எண்ணம் இருந்ததின் காரணத்தினால் அந்த நியத்தின் அடிப்படையிலே மிகப்பெரிய ஒரு அந்தஸ்தை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சஹாபா பெருமக்களுக்கு வழங்கினான் என்பதை நாம் பார்க்கிறோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே ஒரு மனிதர் கேட்கிறார், வகால யா ரசூலல்லாஹ் மல் ஈமான், ஈமான் என்றால் என்ன என்று கேட்ட பொழுது அல் இஹ்லாஸ் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அத்வா ஹுவல் இபாதா என்றும் சொல்வார்கள். துஆ என்பது இருக்கிறது, அதுதான் இபாதத். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களே, துஆ என்பதுதான் இபாதத். அதே போன்று இஹ்லாஸ் என்பதுதான் ஈமான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்தியை நாம் பார்க்கிறோம். இன்னும் ஈமானுடைய சிறப்பை பற்றி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அபூ தர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அறிவிக்கிறார்கள், எந்த மனிதனுடைய ஈமான் அதற்காக வேண்டி அவனுடைய கல்ப் பரிசுத்தமாக ஆகிவிட்டதோ, அதே போன்று தன்னுடைய கல்பை சலீமாக நல்லதாக ஆக்கி கொண்டானோ, தன்னுடைய நாவை உண்மை பேசக்கூடிய நாவாக ஆக்கி கொண்டானோ, அவனுடைய உள்ளத்தை முத்மஇன்னத் என்று சொல்லக்கூடிய நிம்மதியான ஒன்றாக ஆக்கி கொண்டானோ, வஹலீகதஹு முஸ்தகீமத்தன், தன்னுடைய குணத்தை நல்ல குணமாக சீரான வழியாக ஆக்கி கொண்டானோ, வஜஅல உதுனஹு முஸ்தமியத்தன் வைனஹு நாதிரத்தன், காதை நல்லவைகளை கேட்கக்கூடியவனாக, கண்ணை நல்லவைகளை பார்க்கக்கூடியவனாக ஆக்கி கொண்டானோ, கத் அஃப்லஹ மன் அஹ்லஸ கல்பஹு லில் ஈமான், அவன் கல்பை பரிசுத்தப்படுத்தியதிலே ஜெயம் பெற்று விட்டான், வெற்றி பெற்று விட்டான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இந்த ஒரு ஹதீஸை எடுத்து பேசுவதாக இருந்தால் மணிக்கணக்கில் பேசிக் கொண்டிருக்கலாம், நம்முடைய காலத்தினுடைய சூழ்நிலைகளை வைத்து. நம்முடைய இதயம் சுத்தமானதாக இருக்க வேண்டும். பிறரை பற்றிய கெட்ட எண்ணங்கள் நமக்கு வந்துவிடக்கூடாது. தீய எண்ணங்கள் நம்முடைய உள்ளத்தில் வந்துவிடாமல் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அதே போன்று நம்முடைய நாவு என்பது உண்மை பேசக்கூடியதாக இருக்க வேண்டும். எந்த சூழலிலேயும் உண்மை பேசக்கூடியதாக இருக்க வேண்டும். லவ்து நாயகத்தினுடைய செய்தியை நாம் அறிந்திருக்கிறோம். சிறிய வயதிலேயே அந்த திருடர்களுக்கு முன்னால் உண்மையை சொன்ன காரணத்தினால் திருட்டு கூட்டமே பெரிய ஒளிமாறுகளாக மாறினார்கள் என்பதை அறிந்திருக்கிறோம். எனவே நாம் பேசக்கூடிய பேச்சு என்பது உண்மையானதாக இருக்க வேண்டும். நம்முடைய உள்ளம் நிம்மதி பெற்றதாக, பிறரை பற்றிய எந்த விதமான தவறான எண்ணங்களையும் கொள்ளாதவர்களாக இருக்க வேண்டும். நம்முடைய குணம் மற்றவர்களுக்கு நன்மை பயக்கக்கூடியதாக, பிறருடைய
வேதனைப்படுத்தக்கூடியதாக இருந்துவிடக்கூடாது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்தது, நம்முடைய காதை நல்லவைகளை கேட்கக்கூடியதாக, நம்முடைய கண்ணை நல்லவைகளை பார்க்கக்கூடியதாக நாம் வைத்துக் கொள்ள வேண்டும். அப்படி வைத்துக் கொண்டவர்கள் ஜெயம் பெற்று விட்டார்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. சொல்வார்கள், அதிகமாக பேசக்கூடிய நாவு, மன் கதுர கலாமுகு கதிர கலத்துகுன்னு சொல்லுவாங்க. யார் அதிகமாக பேசுகிறாங்களோ அவருக்கு அதிகமான தவறுகள் நிகழும் என்று. யார் அதிகமாக பேசுகிறதோ அந்த வாய், அந்த நாவு, தேவையற்றவைகளை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய காது, தேவையல்லாதவைகளை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய கண், இவைகள் இருக்கிறது. இவைகள் நம்மோடு ஒன்றாக இருந்து குடிவலிக்கக்கூடிய துரோகிகள் என்று சொல்வார்கள் பெரியவர்கள். நம்முடைய நாவு, நம்முடைய காது, நம்முடைய கண் நம்மோடு இருந்து கொண்டிருக்கிறது. ஆனால் நம்மோடு இருந்து நமக்கு துரோகம் செய்து கொண்டு, பள்ளி எடுத்துக் கொண்டு, நமக்கு தீங்கை விளைத்துக் கொண்டிருக்கக்கூடிய மிகப்பெரிய துரோகி என்று சொன்னார் ஒரு பெரியார். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா சொல்கிறான், நம்முடைய காது, நம்முடைய கேட்கக்கூடிய தன்மைகள் அத்தனையும் நிச்சயமாக அல்லாஹ் கேள்விகளுக்கு கேட்கக்கூடியவனாக இருந்து கொண்டிருக்கிறான். எனவே நாம் பேசக்கூடிய பேச்சுகள், நாம் பார்க்கக்கூடிய பார்வைகள், நாம் கேட்கக்கூடிய செய்திகள் நமக்கு நன்மை வைக்கக்கூடியதாக இருந்து கொண்டிருக்க வேண்டும். நாம் பேசக்கூடிய பேச்சுகள் பிறரை துன்புறுத்துமேயானால் எவ்வளவு பெரிய விளைவுகளை நமக்கு ஏற்படுத்தி தரும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். நாம் தினந்தோறும் ஓதுகிறோம், வயலில் குள்ளு ஹுமஸத்தின் லுமஸா, மனிதர்களுக்கு கேடு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா சொல்கிறார், சாபம் இடுகிறார். அந்த குர்ஆனுடைய வசனத்தை ஓதிக்கொண்டே இருக்கிறோம். பிறரை புறம்போசுவது, பிறரை குறை சொல்வது, பிறர் மீது சாபம் இடுவது, இந்த காரியத்தை செய்து கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கு சாபம் உண்டாகட்டும், கேடு உண்டாகட்டும் என்று அல்லாஹ் திருமறையிலே சொல்கிறான். பெருமானார் அந்த வசனத்தை ஓதியிருக்கிறார்கள், சஹாபாக்கள் ஓதியிருக்கிறார்கள், இமாம்கள் ஓதியிருக்கிறார்கள். இன்றும் ஓதிக்கொண்டிருக்கிறோம். கியாம நாள் வரை அந்த வசனம் ஓதிக்கொண்டே இருக்கும். அத்தனை சாபங்களுக்கும் இப்படிப்பட்டவர்கள் ஆளாகிக் கொண்டிருக்கிறார்கள் என்ற செய்தியை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நம்மோடு இருந்து குடிவரிக்கக்கூடிய துரோகி என்று சொன்னார்களே, இந்த வசனத்தை ஒருவர் ஓதி பார்த்தார் என்று சொன்னால் எவ்வளவு பெரிய ஒரு கடினமான காரியத்தை சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். காலத்திலே பார்க்கிறோம், பிறருடைய உள்ளத்தை துன்புறுத்துவது, பிறரை வேதனைப்படுத்துவது சர்வசாதாரணமாக ஆகிவிட்டது. முன்பெல்லாம் சொல்வார்கள், சஹாபாக்கள் எப்படி இருந்தார்கள், நாம் உட்காருவோம், ஒரு இடத்திலே ஒன்றாக கூடுவோம், நம்முடைய ஈமானை புதுப்பித்துக் கொள்வோம், ஈமானை நாம் பலப்படுத்திக் கொள்வோம் என்று சஹாபாக்கள் சொல்வார்கள். ஆனால் நாம் இப்போது ஒரு இடத்துல கூடினோம் என்றால் என்ன நடக்கிறது? பிறரை பற்றி பேசுவது, பிறரை பற்றி புறம் பேசுவது, பிறரை பற்றி பொய்யாள செய்திகளை பரத்துவது, இது போன்ற காரியங்கள் நாம் செய்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் அது நமக்கு நாமே தலையிலே மண்ணை அள்ளி போட்டுக் கொள்கிறோம் என்பது தவிர வேறொன்றும் இல்லை. என்பது அன்பான பெருமக்களே, நாம் உலகத்திலே வாழக்கூடிய காலங்கள் சொற்ப காலங்கள். அந்த காலத்தில் நாம் எதை செய்துவிட்டு செல்கிறோமோ அதனுடைய பலன் மறுமையிலே நமக்கு கிடைக்க இருக்கிறது. அந்த ஒரு சிந்தனை நமக்கு வந்துவிட்டது என்று சொன்னால் நம்முடைய நேரம் என்பது இருக்கிறது, அதனுடைய அருமை என்னவென்று நமக்கு புரிந்துவிடும். இமாம் கஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சொல்றாங்க, ஒரு மனிதன் கல்வியை கற்பதற்காக வேண்டி இரவு நேரம் எல்லாம் முடித்திருத்து காலத்தை செலவழித்து அதற்காக வேண்டி தூக்கத்தை ஹராமாக ஆக்கிக் கொண்டு அவன் கல்வியை கற்கிறான். ஆனால் அல்லாஹ்வுடைய சிந்தனை இல்லாமல் வேறு நோக்கத்திற்காக கற்றான் என்று சொன்னால் அது வீணானது என்று சொல்லி காட்டுகிறார் இமாம் கஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள். நாம் இரவு நேரத்திலே நம்முடைய மார்க்கம் நமக்கு சொல்லி தந்திருக்கக்கூடியது, இரவிலே இஷாவிற்கு பிறகு உலக விஷயங்களை பேசக்கூடாது, மார்க்க விஷயங்களை பேசலாம், இல்லை என்றால் தூங்கிவிட வேண்டும் நேரத்தோடு, இரவில் தஹஜ்ஜுதில் எழும்பதற்கு வசதியாக இருக்கும். ஆனால் நம்முடைய காலத்தை நாம் பார்த்தோம் என்று சொன்னால் இஷாவுக்கு பிறகுதான் நமக்கு ஊரே விடுகிறது என்பதை நாம் பார்க்கிறோம். அந்த நேரத்தில் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள்? இரவு 12 மணியாக இருந்தாலும் சரி, 1 மணியாக இருந்தாலும் சரி, எந்த நேரத்திலே பார்த்தாலும் கூட வீதிகளிலே ஆட்கள் போய்கொண்டும் வந்து கொண்டும் பேசிக்கொண்டும் இருப்பதை நாம் பார்க்கிறோம். இந்த நிலைகள் எல்லாம் நமக்கு மறுமையிலே வேதனை தரக்கூடிய ஒன்றாக இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும்.
நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இந்த சமுதாயத்திற்கு உதவி செய்கிறான் என்று சொன்னால் அதில் இருக்கக்கூடிய பலவீனர்களும் அவர்கள் கேட்கக்கூடிய துஆவும் அவருடைய இஹ்லாஸான நிய்யத்தும் தான் இந்த உம்மத்திற்கு அல்லாஹ்வுடைய உதவி கிடைத்துக் கொண்டிருக்கிறது என்று சொன்னார்கள். அந்த இஹ்லாஸான நிய்யத், அந்த பலகீனமானவர்கள் அவர்களின் மூலமாகத்தான் எல்லோரும் நன்றாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். சாலிம் இப்னு அப்துல்லா உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுக்கு ஒரு கடிதம் எழுதுகிறார்கள். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவுடைய உதவி என்பது இருக்கிறது, அந்த உதவி எந்த அளவுக்கு இருக்கும் என்று சொன்னால் அலா கதிரின் நிய்யா, அவனுடைய நிய்யத் எந்த அளவுக்கு சுத்தமானதாக இருக்கிறதோ அந்த அளவிற்கு அல்லாஹ்வுடைய உதவி கிடைத்துக் கொண்டிருக்கும். ஃபமன் தம்மத் நிய்யத்துஹு தம்ம அவுனுல்லாஹி லஹு, அவனுடைய நிய்யத்து சுத்தமாக இருக்குமேயானால் அல்லாஹ்வுடைய உதவி என்பது நிரப்பமாக அவனுக்கு கிடைக்கும். அந்த எண்ணம் நிய்யத் இஹ்லாஸ் குறைந்து விட்டது என்றால் அதனுடைய அளவிற்கு அல்லாஹ்வுடைய உதவியும் குறைந்துவிடும் என்ற செய்தியை நமக்கு சொல்லி காட்டப்படுகிறது என்று சொன்னால் நாம் சின்னி பார்க்க வேண்டும். அல்லாஹ்வுடைய உதவி நமக்கு ஏன் கிடைக்காமல் இருந்து கொண்டிருக்கிறது? எத்தனையோ சோதனைகளுக்கு நாம் ஆளாக்கப்பட்டு கொண்டிருக்கிறோம். எத்தனை வேதனைகள், எத்தனை கஷ்டங்கள், பொதுவான செய்திகள் என்று இல்லாமல் குடும்பங்களில் எவ்வளவு பெரிய பிரச்சனைகள். கேள்விப்படக்கூடிய செய்திகளை பார்த்தால் நமது ஊரிலேயுமா இப்படி நடக்கிறது என்று சொல்லக்கூடிய அளவிற்கு மிகப்பெரிய ஒரு பித்னாவில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நிம்மதியற்ற வாழ்வு. பணம் இருக்கலாம், செல்வம் இருக்கலாம், ஆனால் மனதிலே நிம்மதி இல்லாத ஒரு வாழ்க்கை நடந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால் நம்முடைய இஹ்லாஸான எண்ணம் நிய்யத்து சுத்தமில்லாத காரணத்தினால், அல்லாஹ் மீது இருக்கக்கூடிய அச்சம் என்பது குறைந்து விட்டதின் காரணத்தினால். கல்வி கூடியிருக்கிறது, சந்தேகமில்லை. அறிவு கூடியிருக்கிறது, சந்தேகமில்லை. ஆனால் அந்த இல்மு கூடிய அளவிற்கு நம்மிடத்தில் அமல் இருக்கிறதா என்றால் இல்லை. சஹாபாக்கள் ஒரு குர்ஆனுடைய வசனத்தை கேட்டால் அந்த வசனத்தை மீண்டும் 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 ஓதி அதை தங்களுடைய வாழ்க்கையிலே கொண்டு வந்த பிறகுதான் அடுத்த ஸ்டெப் வைப்பாங்க. நாம் ஓதுகிறோம், ஒவ்வொரு நாளும் குர்ஆனை ஓதுகிறோம், அதுவும் இப்போ குறைந்து இருக்குது, அது வேற விஷயம். அந்த ஓதினால் கூட அதனுடைய தாக்கம் நம்மிடத்தில் ஏற்படுகிறதா என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். இவைகளெல்லாம் தான் நம்முடைய குறைகளுக்கு ஒரு காரணமாக நமக்கு அல்லாஹ்வுடைய உதவி வருவதற்கு தடங்கலாக இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அன்பான பெருமக்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நாம் அவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்யாமல் இருக்கும் பொழுது அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நம்மை புறக்கணித்து விடுகிறான் என்று இமாம் கஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சொல்லி காட்டுறாங்க. அலாமத்து இராதில்லாஹி அனில் அப்தி இஸ்திகாலுஹு மா லா யானிஹி. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா மனிதர்களை புறக்கணிக்கிறான். அதற்கு விளக்கம் தருகிறார்கள். அல்லாஹ்வுடைய ரஹ்மத், அல்லாஹ்வுடைய அருள், அல்லாஹ்வுடைய பாக்கியம் மனிதர்களுக்கு கிடைக்காமல் போகிறது என்று சொன்னால் அவர்கள் அல்லாஹ்வுக்காக வேண்டி செய்ய வேண்டிய காரியங்களை விட்டுவிட்டு தேவையற்ற காரியங்களிலே நம்முடைய சேலத்தை அவர்கள் செலவழிப்பதின் காரணத்தினால் அல்லாஹ்வுடைய ரஹ்மத் அவர்களுக்கு கிடைக்காமல் போய்விடுகிறது என்ற செய்தியை நாம் பார்க்கிறோம். ஆக நம்முடைய எண்ணத்தை இஹ்லாஸான நிறையிலே நாம் வைத்துக் கொண்டால்தான் நாம் ஜெயம் பெற்றவர்களாக, அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை பெற்றவர்களாக, அல்லாஹ்வுடைய உதவியை பெற்ற சமுதாயமாக இந்த சமுதாயமாகும். நம்முடைய காலத்தை பொறுத்தவரை நாம் மிகப்பெரிய தேவையில் இருந்து கொண்டிருக்கிறோம். நாட்டினுடைய நிலைமை, அரசாட்சியினுடைய நிலைமை, உலக அளவிலே முஸ்லிம்களுக்கு ஏற்படக்கூடிய சோதனைகள் அத்தனையும் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அதற்கு நமக்கு உதவி கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய பார்வையை, நம்முடைய சிந்தனையை இறைவன் பக்கம் நாம் திருப்ப வேண்டும். எந்த காரியம் செய்வதாக இருந்தாலும் அல்லாஹ்வுடைய ரசூலும் இதற்கு அனுமதி தந்திருக்கிறார்களா, அவருடைய இஜாசத் இருக்கிறதா என்பதை பார்த்து நாம் செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அது அல்லாமல் ஏதோ நாம் செய்கிறோம் என்று செய்து கொண்டிருந்தால் அல்லாஹ்வுடைய ரஹ்மத் நமக்கு கிடைப்பதற்கு தடையாக ஆகிவிடும் என்ற செய்தியை நமக்கு சொல்லி தருகிறார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். நாம் எந்த அளவிற்கு இஹ்லாஸ் இருக்கிறதோ அந்த அளவிற்குத்தான் நம்முடைய ஈமான் பலம் பெறுகிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும்.
ஈமான் என்பது இருக்கிறது, கவுலுன் வ ஃபிஅலுன் யஸீது வ யன்குஸ். ஈமான் என்பது நாம் உள்ளத்தில் ஈமான் கொள்வதாக இருந்தாலும் கூட அது கூடும் குறையும். எதை வைத்து என்று சொன்னால், நாம் செய்யக்கூடிய அமல்களை அடிப்படையாக வைத்து. நல்லவைகளை நாம் செய்து கொண்டிருக்கும் பொழுது நம்முடைய ஈமான் அதிகரித்துக் கொண்டே இருக்கும். பாவமான காரியங்களில் நாம் ஈடுபடும் பொழுது அதனுடைய அளவு குறைந்து கொண்டே இருக்கும் என்ற செய்தியை இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் நமக்கு சொல்லி காட்டுறாங்க. அந்த ஈமான் என்பது இருக்கிறது, அதற்கும் நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல் ஈமான் பிதுன் வ சித்தூன ஷுபா வல் ஹயா ஷுபத்தும் மினல் ஈமான். ஈமான் என்பது 60 சொச்சம் என்று சொல்கிறார்கள், இன்னொரு இடத்துல 70க்கும் மேலாக என்றும் சொல்லி காட்டுறாங்க. நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஹதீஸ், ஃபஅஃதலுஹா கவுலு லா இலாஹ இல்லல்லாஹ். அந்த ஈமான் 70ற்கு மேலான என்று சொன்னார்களே, அந்த ஹதீஸுடைய தொடர்ச்சியிலே கொண்டு வருகிறார்கள். அதில் உயர்ந்தது எது என்று சொன்னால் லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமா. அந்த கலிமாவுடைய தன்மை இருக்கிறது, அதனுடைய சிறப்பை நாம் புரிந்து கொண்டோம் என்று சொன்னால் நம்முடைய வாய் எல்லா நேரத்திலேயும் அந்த கலிமாவையே சொல்லிக் கொண்டிருக்கும். சாம்சிஹாபதி நூலில் அந்த பாடலில் சொல்லி காட்டுவாங்க, உலகத்தில் அத்தனையும் ஒரு தட்டிலே வைத்து லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவை ஒரு தட்டிலே வைத்தால் அந்த தட்டு தான் மிகைத்து விடும். ஏனென்றால் அந்த கலிமாவினுடைய அந்தரங்கம், அதனுடைய உள் அர்த்தத்தை ஒருவன் புரிந்து கொண்டால், அவனை தவிர வணக்கத்திற்குரியவன் யாரும் இல்லை என்று சொன்னால் அவனோடு நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், நான் எப்படிப்பட்ட ஒரு அடிமை, அல்லாஹ் எப்படிப்பட்ட எஜமான் என்பதை உள்ளார அவன் உணர்ந்து கொண்டான் என்று சொன்னால் அவன் எந்த சூழலிலேயும் இறைவனுக்கு மாறு செய்யக்கூடியவனாக இருக்க மாட்டான். அல்லாஹ் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறான், நமக்கு உதவி செய்து கொண்டிருக்கிறான், நமக்கு அத்தனையும் தந்து கொண்டிருக்கிறான் என்ற சிந்தனை ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் வந்துவிட்டது என்று சொன்னால் அவன் ஒரு புத்திசாலியாக இருந்தால் நிச்சயமாக அல்லாஹ்வுக்கு மாறு செய்ய மாட்டான். அதனுடைய வலு என்பது மிக கனமானதாக ஆகிவிடும். எனவே அந்த ஈமான் என்பது இருக்கிறது, அது 70க்கும் மேலாக இருக்கிறது என்று சொல்லிவிட்டு அதில் உயர்ந்தது கவுலு லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொன்ன ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், வ அத்னாஹா இமாத்தத்துல் அதா அனி தரீக். அது ஆக குறைஞ்சது எதுன்னு சொன்னால், பிறருக்கு தீங்கு செய்யக்கூடிய பொருள்கள் வீதியிலே கிடப்பதை அப்புறப்படுத்துவது என்று சொன்னாங்க. வீதியில் போகிற ஒரு கல் முள் கிடக்குது என்று சொன்னால் சில ஆட்களை பார்க்கலாம், ரோட்டில் கல் கிடந்துன்னு சொன்னால் அப்படி ஒரு தாண்டி அப்படி போயிடுவாங்க. அது வல்ல ஈமானுடைய அடையாளம். அந்த கல்லை அப்புறப்படுத்த வேண்டும். அதே போன்றுதான் இப்பொழுது நாம் பார்க்கிறோம் நம்முடைய நடைமுறையில், கைருன் நாஸ் மை யன்ஃபஉன் நாஸ், மனிதர்களில் சிறந்தவர்கள் பிறருக்கு உதவியாக இருக்கக்கூடியவர்கள். ஆனால் நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீதியிலே கிடக்கக்கூடியதை அப்புறப்படுத்துவது ஈமானிலே உள்ளது என்று சொன்னார்கள். நாம் வீதியிலே வீட்டிலே இருக்கக்கூடியதை கொண்டு ரோட்டிலே கொட்டி கொண்டிருக்கிறோம். நம்முடைய நகராட்சி அழகான காரியத்தை செய்திருக்கிறது. வீட்டில் வந்து கதவை தட்டி என்ன இருக்குதுன்னு வாங்கிட்டு போறாங்க. இதுகாலம் வரைக்கும் எங்கேயும் பார்க்கல. அப்படி கொண்டு போடுவாங்க, எடுத்துட்டு போவாங்க, அவ்வளோ நடக்கும். ஒவ்வொரு வீடாக வந்து கதவை தட்டி உங்களிடத்துல குப்பை இருக்கிறதா என்று கேட்டு வாங்கி கொண்டு போறாங்க. அதுக்கு முன்னாலே வருவதிலே விசிறி அடித்துக் கொண்டு வருகிறார், நாங்கள் வருகிறோம் என்று. இவ்வளவும் செய்த பிறகும் கூட குப்பைகளை கொண்டு வீதியிலே கொட்டுகிறார்கள், அடுத்தவருடைய வீட்டுகளுக்கு முன்னால் கொட்டுகிறார்கள். அதனுடைய காரணத்தினால் ஏற்படக்கூடிய துர்வாடைகள் பிறருக்கு தீங்கை ஏற்படுத்துகிறது என்று சொன்னால் அது ஈமானில் உள்ளதா என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். அதே போன்று வீடு கட்டக்கூடியவர்கள், இதுவெல்லாம் சொல்ல வேண்டிய செய்திகளாக இருந்து கொண்டிருக்கிறது. வீடு கட்டக்கூடியவர்கள், கல் மண் செங்கல் வந்தது என்று சொன்னால் நம்ம ஊரை பொறுத்த வரைக்கும் ரோட்டிலே தான் போட வேண்டிய சூழல் இருக்கிறது, மாற்று கருத்து இல்லை. ரோட்டிலே தான் போடுவார்கள். ஆனாலும் கூட அப்படி போடக்கூடிய பொருள்களை கூட எந்த அளவிற்கு ஓரமாக ஒதுக்கி வைக்க வேண்டும் அந்த அளவுக்கு நாம் செய்ய வேண்டும். ஆனால் அவன் இரவு நேரத்தில் வர்றான், சாமத்தில் எந்த நேரத்தில் வர்றான்னு தெரியாது. ஏன்னா அந்த மண் போடுறவன் செங்கல் போடுறவன் இருக்கான் இல்லையா, நம்ம இருக்கிற நேரத்தில் வரமாட்டான். இந்த ஜின்னு வந்த மாதிரி ராத்திரில வந்து கொட்டிட்டு போயிடுவான். அவன் எவ்வளோ கொட்டினான்னு தெரியாது, எவ்வளோ செங்கல் இறக்கினான்னு தெரியாது. நாம் காசை கொடுத்துக்கிட்டே இருப்போம், ஏமாந்துக்கிட்டே இருக்கிறோம். பல இடங்களில் வீதிகளிலே மண்ணை போட்டுவிட்டு சென்று விடுகிறார்கள். எத்தனை விபத்துகள் ஏற்படுது என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். அதே போன்று பொறுப்பில் இருக்க வேண்டியவர்களும் அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளையும் செய்ய வேண்டும்.
பாதைகளை இடைஞ்சல் தரக்கூடியதை நீக்க வேண்டியது ஈமானில் உள்ளது என்று சொன்னால், பாதைகளை சரியான முறையில் வைக்க வேண்டியது நிர்வாகத்தினுடைய பொறுப்பில் இருக்கிறது. இப்போ நம்ம ஒரு கடற்கரை பஜாரில் பைக்கிலேயோ கார்லேயோ போறதாக இருந்தால் பல விபத்துகள் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. ரோடு அவ்வளவு மோசமாக இருக்கு, பள்ளமா இருக்கு, இங்கே மேடா இருக்கனால ஒவ்வொரு பைக்கை கட் பண்ணி இப்படி போறோம், ஒரு விபத்து ஏற்படுகிறது. எனவே நிர்வாகத்திலே உள்ளவர்களுக்கு இது மிகப்பெரிய பொறுப்பு இருக்கிறது. குல்லுக்கும் ராயின் குல்லுக்கும் மஸ்ஊலுன் அன் ரஅய்யத்திஹி, அத்தனை பேருக்கும் பொறுப்பு இருக்கிறது. நிர்வாகத்தில் உள்ளவர்கள் மக்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை சரியான முறையில் செய்ய வேண்டும். செய்ய வேண்டும் சொன்னால் அவர்களும் அல்லாஹ்விடத்தில் பதில் சொல்ல வேண்டும். எனவே பாதைகளை ஒழுங்காக அமைத்துக் கொடுப்பது, மக்களுக்கு தேவையானவைகளை சரியான முறையில் செய்து கொடுப்பது நிர்வாகத்தில் உள்ளவர்களுக்கு பொறுப்பு இருக்கிறது. அதோடு மட்டுமல்லாமல் பொதுமக்களாகிய நமக்கும் மிகப்பெரிய பொறுப்பு இருக்கிறது. வீதிகளிலே தண்ணியை ஊற்றி விடுவது, சில கடைகாரர்களை பார்க்கிறோம், அழுக்கு தண்ணீரை எல்லாம் வீதியிலே போட்டு வீசி விடுகிறார்கள். இது போன்ற செயல்கள் எல்லாம் நம்முடைய மார்க்கத்திற்கு புறமான ஒன்று. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன மாதிரி பிறருக்கு உதவி செய்யக்கூடியதாக இருக்க வேண்டுமே தவிர பிறருக்கு வேதனையை கொடுக்கக்கூடியது என்று சொன்னால் அது ஈமானிலே உட்பட்டது அல்ல என்ற செய்தியை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அன்பான பெருமக்களே, எனவேதான் நாம் ஈமானை வெளிப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அதிகமான முறையிலே லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவை ஓத வேண்டும். அந்த கலிமாவினுடைய தாத்பரியம் என்ன என்பதை நாம் விளங்கி ஓதக்கூடியவர்களாக இருந்தால் இந்த சிந்தனைகள் நம்முடைய உள்ளத்திலே வந்துவிடும் என்பதிலே சந்தேகம் இல்லை. அன்புக்குரியவர்களே, நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தங்களுடைய அந்திய காலத்தில், வயோதிக காலத்திலே தன்னுடைய மகனுக்கு உபதேசம் செய்கிறார்கள். அருமை மகனே, உனக்கு 4 விஷயங்களை சொல்கிறேன், 2 விஷயங்களை நீ எடுத்துக்கொள், 2 விஷயங்களை ஒதுக்கி வைத்து விடு என்று உபதேசம் செய்துவிட்டு அவர்கள் சொல்கிறார்கள். ஆமுருக பி லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவை நீ அதிகமாக ஓதிக்கொண்டே இரு. அதனுடைய பொருளை தாத்பரியத்தை விளங்கி ஓதுவது. அந்த கலிமாவினுடைய தன்மை எப்படி என்று சொன்னால், அதை ஒரு தட்டிலே வைத்துவிட்டு உலகத்தில் உள்ள அத்தனை பொருள்களையும் ஒரு தட்டிலே வைத்தாலும் கூட அதுதான் மிகைத்துவிடும் என்று சொன்னார்கள். அதே போல சுப்ஹானல்லாஹில் அஸீம் வ பிஹம்திஹி என்பதையும் அதிகமாக ஓதிக்கொண்டே இரு என்று சொன்னார்கள். சொல்லிவிட்டு சொல்கிறார்கள், இவைகளை நீ செய்து வந்தால் உனக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய வட்டம் என்று சொன்னால் நமக்கு ஒரு தடை இருக்கிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள். வாழ்க்கையிலே தடை ஏற்படுகிறது, மன கஷ்டம் ஏற்படுகிறது, குடும்பத்திலே பிரச்சனை ஏற்படுகிறது, வியாபாரத்திலே சங்கடம் ஏற்படுகிறது, ஏதோ ஒரு வகையில் நமக்கு தடை ஏற்பட்டிருக்குமே, ஆனால் இது போன்ற கலிமாக்களை நீ ஓதி வந்தால், லா இலாஹ இல்லல்லாஹ் என்பதை நீ அதிகமாக ஓதி வந்தால் அந்த தடைகள் அதை உடைத்து நீக்கிவிடும் என்றார்கள் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய மகனுக்கு உபதேசமாக. இது நமக்கு அத்தனை பேருக்கும் சொல்லப்பட்ட செய்தி. அதேபோல் இன்னும் சொல்கிறார்கள், நம்முடைய ஈமான் எந்த அளவுக்கு இருக்க வேண்டும், இஹ்லாஸ் எந்த அளவுக்கு இருக்க வேண்டும் என்பதற்கு ஏராளமான செய்திகளை சொல்லி தந்திருக்கிறார்கள். இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களும் மற்ற கிதாபுகளிலும் பதிவு செய்திருக்கிறார்கள். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அவனுடைய சமூகத்திற்கு முன்னால் ஒரு மனிதனுடைய பட்டோலையை கொண்டு வைக்கப்படும். அது நீண்ட பட்டோலையாக இருக்கும். அவன் செய்த காரியங்கள், நல்லவைகள் கெட்டவைகள் எல்லாரும் இருக்கும். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அந்த மனிதனை பார்த்து கேட்பானாம், இது உன்னுடைய பட்டோலை, இதில் சொல்லப்பட்டிருக்க செய்திகள் நீ செய்தவைகள் தானா, பார்த்துக்கொள். அவன் பார்ப்பான், ஆம் நான் செய்த செய்திகள் தான். என்னுடைய மலக்குகள் எழுதினார்களே அதில் ஏதாவது குறை வைத்திருக்கிறார்களா என்றால் இல்லை, எந்த குறை வைக்கவில்லை. அப்பொழுது அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலாவுடைய ரஹமத்தின் காரணத்தினால், நீ அதிகமாக லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவை ஓதி வந்ததின் காரணத்தினால் நீ செய்த தவறுகளை கூட மன்னித்து உனக்கு நான் உயர்ந்த அந்தஸ்தை தருகிறேன் என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா சொல்வான் என்ற செய்தியை நமக்கு தந்திருக்கிறார்கள் என்பதை நாம் எண்ணி பார்க்கிறோம். எனவே அன்பிற்குரியவர்களே, எந்த நேரத்திலும் நம்முடைய வாய், நம்முடைய நாவு லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவை உதித்துக் கொண்டே இருக்க வேண்டும். எந்த சூழ்நிலையும் தேவையற்ற வார்த்தைகளை விட்டு நம்முடைய நாவை நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு மனிதனை நரகத்திலே கொண்டு சேர்க்கக்கூடியதிலே முதன்மையாக இருக்கக்கூடியது நாவு என்றார்கள். அந்த நாவு என்பது இருக்கிறதே, அவர் சின்ன ஒரு பகுதியாக இருந்தாலும் கூட
அதனால் ஏற்படக்கூடிய லாப நஷ்டம் என்பது இருக்கிறது மிகப்பெரிய ஒன்றாக இருக்கும். சொல்வார்கள், ஒரு மனிதனை அடிக்காமல், துன்புறுத்தாமல், காயப்படுத்தாமல், வேதனைப்படுத்தக்கூடிய ஒன்று இருக்கிறது என்று சொன்னால் அதுவும் வார்த்தை தான். அடிக்க இல்லை, காயப்படுத்த இல்லை, ஆனால் நாம் பேசக்கூடிய ஒரு வார்த்தை அவனை காயப்படுத்தி விடுகிறது, அவனுடைய உள்ளத்தை காயப்படுத்தி விடுகிறது. அதே போன்றுதான் ஒரு மனிதனுக்கு நோயாளியாக இருக்கிறான், அவனுக்கு மருந்தே இல்லாமல் அவனை குணப்படுத்தக்கூடியதும் வார்த்தை தான். நாம் சொல்லக்கூடிய வார்த்தை இருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களே, நல்ல வார்த்தை என்பது ஒரு சதகா. எனவே பிறருடைய கஷ்டத்தில் ஒருவர் இருக்கிறார், துன்பத்தில் இருக்கிறார், வேதனையில் இருக்கிறார் என்று சொன்னால் அவருக்கு ஆறுதல் சொல்லக்கூடிய நல்ல செய்தியை சொல்வது இருக்கிறது, அவருக்கு அந்த கஷ்டத்திலிருந்து நிவாரணம் கிடைக்கும். ஒரு மனிதனை தேவையற்ற வார்த்தைகளை பேசினால், அவன் அடிக்காமல் உதைக்காமல் இருந்தாலும் கூட அவனுடைய உள்ளத்தை அது காயப்படுத்திவிடும். தீயினால் சுட்டவன் உள் ஆறும் ஆறாது நாவினால் சுட்டவன் என்று சொல்வார். தீயினால் சுட்ட புண்ணு கூட ஆறிவிடும், ஆனால் நாவினால் சுட்ட வடு இருக்கிறது, அது கியாமத் நாள் வரை இருந்து கொண்டே இருக்கும். சொன்னதுதான். ஒரு அம்பு, வில்லிலிருந்து போன அம்பு எப்படியோ அதே மாதிரி திருப்பி எடுக்க முடியாது. எனவே நாம் வார்த்தைகளை பயன்படுத்தும் பொழுது அது நமக்கு நன்மை வைக்குமா தீமை வைக்குமா என்பதை சிந்தித்து பேசக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். எனவே அன்பிற்குரியவர்களே, எந்த சூழலிலையும் பிறரை காயப்படுத்தி விடாமல் நாம் சொல்லக்கூடிய வார்த்தை நமக்கும் நன்மை கிடைக்க செய்ய வேண்டும், பிறருடைய உள்ளத்தையும் சந்தோஷப்படுத்த வேண்டியதாக இருக்க வேண்டும். இவைகளுக்கு மாற்றமாக நாம் நடந்தோம் சொன்னால் அல்லாஹ்வினுடைய வேதனை பாதுகாக்க வேண்டும். அந்த நிலைகளில் இருந்து நாம் விடுபட வேண்டும் என்று சொன்னால் இது போன்ற நல்ல செய்திகளை கேட்டதோடு மட்டுமல்லாமல் நம்முடைய நடைமுறையிலே, வாழ்க்கையிலே நல்லவைகளை நாம் செய்து கொண்டிருந்தால் தீவைகள் தன்னாலேயே போய்விடும். ஒரு இடத்துல உட்கார்கிறீர்களா, ஈமானை பலப்படுத்தக்கூடிய அளவிற்கு கலிமாக்களை ஓதுங்கள், ஸலவாத்துகளை ஓதுங்கள், திக்ரு செய்யுங்கள், நல்லவைகளை பேசுங்கள், பெரியோர்களுடைய சிறப்புகளை பேசுங்கள், நமக்கு நன்மை ஏறிக்கொண்டே இருக்கும். அதற்கு புறம்பாக நாம் நடந்தோம் என்று சொன்னால் அதற்குரிய வேதனைகளை நாம் அனுபவிக்க வேண்டிய சூழல் ஏற்பட்டும் என்பதை நம்முடைய வாழ்க்கையை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். அன்பான பெருமக்களே, இப்படிப்பட்ட நல்ல செய்திகளை, நல்ல விஷயங்களை நமக்கு தந்தார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அந்த பெருமானார் அவர்களுடைய உம்மத்திலே நாம் பிறந்ததின் காரணத்தினால் மிகப்பெரிய ஒரு அந்தஸ்து அடைந்திருக்கிறோம். குந்தும் கைர உம்மத்தின் உஹ்ரிஜத் லின்னாஸ். முந்தைய நபிமார்கள் கேட்டார்கள், இந்த உம்மத்திலே பிறக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டார்கள். நாம் கேட்காமலே அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நமக்கு தந்திருக்கிறார். அதற்கு நாம் நன்றி கடன் பட்டிருக்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எந்த அளவுக்கு நாம் நன்றி நிறைவேற்றுவோம் என்று யாராலும் சொல்ல முடியாத அளவிற்கு மிகப்பெரிய பாக்கியங்களை, நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அந்தஸ்தை பெற்று தந்தவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அதை பற்றிய செய்தியும் ஹுப்புர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மினல் ஈமான் என்ற பாடத்திலே இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இன்றைய பாடத்திலேயே கொண்டு வந்திருக்கிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே சஹாபாக்கள் எந்த அளவிற்கு நேசம் வைத்திருந்தார்கள் என்பதை நாம் எண்ணி பார்த்தால் நாம் செய்வதெல்லாம் ஒன்றுமே இல்லை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு இருந்து கொண்டிருக்கிறது. சஹாபாக்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு எந்த அளவிற்கு ஆசையாக இருந்தார்கள் என்றால், ஒருமுறை ஒரு மனிதர் வருகிறார்கள், மத்தஸ்ஸா கியாமத் நாள் எப்பொழுது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட கேட்குறாங்க. சஹாபாக்களுடைய ஆசையை பாருங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒன்று கேட்குறாங்க, அப்பா கியாமத் நாளை பற்றி கேட்குறியே, அதுக்கு நீ இன்னும் ஏதாவது தயாராக வச்சிருக்கிறியான்னு கேட்குறாங்க. காலையில் ஆசை அப்படி ஒன்று நான் அதிகமாக செய்யலை. ஏன்னா பொதுவாக அவங்கள சஹாபாக்கள்லாம் பார்க்கும்போது எவ்வளோ அதிகமாக செஞ்சிருந்தாலும் கூட தங்களை குறைவாக தான் நினைப்பாங்க. அபூபக்கர் சித்திகளாக தான் நினைக்கலையா, என்னுடைய அமல் குறைவாக இருக்கிறது, என்னுடைய பாவம் அதிகமாக இருக்கிறது. பெரியார்கள்லாம் அதிகமாக செய்வார்கள், செய்துவிட்டு குறைவாக நினைப்பார்கள். இது சஹாபாக்குடைய வரலாறு, வாழ்க்கை. வல்லதீன யூத்தூன மா ஆத்தவ குலூபுஹும் வஜிலா என்ற குர்ஆனுடைய ஆயத்தை இறங்கிய பொழுது
அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா கேட்குறாங்க, அந்த வசனத்தினுடைய பொருள், அவர்கள் தர்மம் செய்வார்கள், அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்தவையிலிருந்து தர்மம் செய்வார்கள், ஆனால் அவருடைய உள்ளம் இருக்கிறது அது அஞ்சிக் கொண்டு பயந்து கொண்டிருக்கும் என்று அந்த வசனம் இறங்கிய பொழுது அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா கேட்குறாங்க, அவங்க தர்மம் செய்வாங்க, எல்லாம் செய்வாங்க, அதோட பாவங்களும் செய்வாங்களோ, திருடுவாங்களோ, இந்த மாதிரி காரியங்கள்லாம் செய்வாங்களோ அப்படின்னு கேட்கும்போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, இல்லை, பின்த் சித்திக் அவருடைய மகளே தன்னுடைய மனைவியை சொல்கிறாங்க, தர்மம் செய்வார்கள், நல்ல காரியங்கள் செய்வார்கள், தொழுவார்கள், எல்லாம் நல்லது செய்துவிட்டு நாம் செய்த அமலை அல்லாஹ் கபூல் செய்து கொள்வானா, ஏற்றுக்கொள்வானா என்ற அச்சத்திலே இருப்பார்கள். தங்களுடைய உள்ளத்தை குறைவாக நினைப்பார்கள். சஹாபாக்களில் எல்லாம் பெரும்பாதி சஹாபாக்கள், ஒரு பெரியார் சொல்கிறார்கள், ஏறக்குறைய 30க்கும் மேற்பட்ட அன்னை ஆயிஷா, அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா, உமர் ரலியல்லாஹு தஆலா போன்ற சஹாபாக்கள் எல்லாம் நம்முடைய ஈமான் நிறைவாக இருக்கிறதா, நாம் நிஃபாக்கில் இருக்கிறோமா என்று பயந்து கொண்டிருப்பார்கள். அவருடைய உள்ளம் அப்படி இருந்தது. அதே போன்று சஹாபாக்கள் எல்லாம் எவ்வளவு அமல் செய்தாலும் கூட அதை குறைவாக நினைக்கக்கூடியவர்கள். அந்த மனிதர் யதார்த்தமாகவே சொல்கிறார், லா செய், நான் அப்படி அதிகமாக ஒன்றும் அமல் செய்யவில்லை என்று சொல்லும் பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய எண்ணத்தை பாருங்க, அடுத்தவருக்கு ஒரு வருத்தம் வந்து விடக்கூடாது, அடுத்தவருக்கு ஒரு ஏமாற்றம் வந்து விடக்கூடாது, அவரை சந்தோஷப்படுத்த வேண்டும். கேட்கக்கூடியவருக்கு இல்லை என்று சொல்லாத ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த சூழலிலையும் பிறரை சந்தோஷப்படுத்தக்கூடியவர்கள். அந்த மனிதர்கிட்ட கேட்குறாங்க, நீங்கள் அதுக்காக வேண்டி என்னென்ன செய்திருக்கீங்கன்னு கேட்ட பொழுது அந்த சஹாபி அவர்கள், நான் அப்படிலாம் ஒன்றும் செய்யலை என்று சொல்லும் பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறார்கள், அல்லாஹ் இன்னி உஹிப்புல்லாஹ வ ரசூலஹு, அந்த மனிதர் சொல்கிறார்கள், நான் அல்லாஹ்வுடைய ரசூலையும் நேசிக்கிறேன், அல்லாஹ்வையும் அவருடைய ரசூலையும் நான் நேசிக்கிறேன். இதான் என்கிட்ட இருக்குதுன்னு அந்த சஹாபி சொன்ன உடனேயே, அந்த மன் அஹபப்த, நீ யாரை நேசிக்கிறாயோ அவரோடையே நீ ஒன்றாக இருப்பார் என்ற ஒரு சுப செய்தியை அந்த மனிதருக்கு சொன்னார்கள். அங்கே சஹாபாக்கள் சொல்கிறார்கள், அனஸ் ரலியல்லாஹு தஆலா சொல்கிறார்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன வார்த்தையிலேயே இந்த வார்த்தை எங்களை சந்தோஷப்படுத்தியதை போன்று வேறு எந்த வார்த்தையும் எங்களை சந்தோஷப்படுத்தவில்லை. நீங்கள் யாரை நேசிக்கிறீர்களோ அவர்களோடு இருப்பீர்கள் என்று சொன்னார்களே, நாங்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அந்த அளவுக்கு நேசிக்கிறோம், எங்களுடைய உயிரை விட எங்களுடைய அனைத்தையும் விட அவர்களை நாங்கள் நேசிக்கிறோம். எனவே பெருமானார் அவர்கள் என்று சான்றிதழ் தந்து விட்டார்கள், நாங்கள் அவர்களோடும் மர்மையிலே சொர்க்கத்திலே ஒன்றாக இருப்போம் என்ற செய்தி இருக்கிறது. இது எங்களுக்கு மிகப்பெரிய சந்தோஷத்தை தந்தது என்று சொல்கிறார்கள். சஹாபாக்களுடைய வாழ்க்கையில பார்க்கிறோம், யுத்த களத்திற்கு செல்லக்கூடிய நேரத்தில் இப்படியெல்லாம் நமக்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறதா என்பதை நீ பார்க்க வேண்டும். பெருமானார் மீது நேசம் வைக்கிறோம் என்று சொல்கிறோமே, சஹாபாக்கள் செய்ததை போன்று செய்யக்கூடிய வாய்ப்பு நமக்கு இருக்கிறதா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், உஹது யுத்தத்திலே நான் பார்க்கிறேன், எதிரிகளோடு சண்டையிட்டுக் கொண்டிருக்கிறேன், மல்தகத்து யமீனன் வலா சிமானன் இல்லா வான அராஹா துகாத்திலு தூனி, எனக்கு முன்னால் நின்று கொண்டு ஒரு பெண்மணி எனக்கு அரணாக நின்று கொண்டு பாதுகாப்பாக நின்று கொண்டு எனது வலது பக்கம் இடது பக்கம் என்றெல்லாம் ஒரு தலைவர் செல்லக்கூடிய நேரத்தில் அவருக்கு பாடிகார்டாக செல்லக்கூடியவர் எந்த பக்கத்தையும் பார்த்து கொண்டே செல்வார், எதிரிகள் எந்த பக்கத்திலிருந்து வந்து விடுவார்களோ என்பதற்காக வேண்டி. அதே போன்று ஒரு பெண்மணி எனக்கு வலது பக்கம் இடது பக்கம் அங்கும் இங்குமாக வந்து கொண்டிருப்பதை நான் பார்க்கிறேன். உம்மு உமாரா என்று சொல்லக்கூடிய அந்த சஹாபியத்தான பெண்மணி எனக்கு அரணாக நின்று கொண்டிருந்தார்கள் என்ற செய்தியை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க உஹது யுத்தத்தில். அதே போன்று அபூ தல்ஹா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு யுத்த காலத்திலே பெருமானார் அவர்களை ஒரு பாறைக்கு கீழே மறைவாக வைத்திருக்கிறார்கள். அபூ தல்ஹா அவர்கள் பாதுகாப்பாக நின்று கொண்டிருக்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன நடக்கிறது என்பதற்காக வேண்டி கொஞ்சம் தலையை மேலே தூக்குவதற்காக முனையும் பொழுது, லா துஷ்ரிஃப் பி அபி அந்த உம்மி, என்னுடைய தந்தையும் என்னுடைய தாயும் உங்களுக்கு அர்ப்பணம், நீங்கள் தலையை வைத்து விடாதீர்கள். யுஸீபுக ஸஹ்முன் மின் ஸஹாமில் கௌம்,
எதிரிகளுடைய அம்பு உங்களுக்கு தாக்கிவிடலாம். என்னுடைய நெஞ்சு இருக்கிறது, அந்த நெஞ்சை உங்களுக்கு கேடயமாக வைத்துக் கொண்டு நான் உங்களை பாதுகாத்துக் கொண்டிருக்கிறேன். எனவே நீங்கள் உங்களுடைய தலையை நீங்கள் வைத்து விடாதீர்கள், மேலே வந்து விடார்கள் என்று சொல்கிறார் என்றால் எந்த அளவிற்கு நேசம் அவர்கள் மேல் இருந்திருக்கும் என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். அன்பான பெருமக்களே, நம்முடைய நேசம் என்பது என்ன? பெருமானார்களுக்கு நாம் செய்ய வேண்டிய கடமைகள் என்ன? அவர்கள் சொன்ன வழிமுறையை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் கொண்டு வருவதுதான். மன் அஹ்யா சுன்னதி ஃபகத் அஹப்பனி வமன் அஹப்பனி கான மஇ ஃபில் ஜன்னah. நாம் செய்ய வேண்டியது இதுதான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யார் என்னுடைய சுன்னத்தை ஹயாத்தாக ஆக்குகிறார்களோ அவர்கள் என்னை நேசித்தவர்கள், என்னை நேசித்தவர்கள் என்னோடு சுவர்க்கத்திலே ஒன்றாக இருப்பார்கள், அவர்கள் தான் என்னை நேசித்தவர்கள் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எனவே நாம் அவர்களுடைய நமக்கு இருக்கக்கூடிய நேசத்தை, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது நாம் வைத்திருக்கக்கூடிய மரியாதையை, கண்ணியத்தை, நேசியத்தை நிரூபிக்க வேண்டும் என்று சொன்னால் அவர்களுடைய சுன்னத்தை நாம் ஹயாத்தாக ஆக்க வேண்டும். அதற்காக வேண்டிதான் இது போன்ற நிகழ்வு நடந்து கொண்டிருக்கிறது. கேட்டோம் சென்றோம் என்ற நிலை இல்லாமல் நம்முடைய வாழ்க்கையை நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும். மனிதர்களுக்கு தவறு என்பது நடக்கக்கூடிய ஒன்றுதான், அதிலிருந்து தெரிஞ்சு கொள்ளக்கூடியவன் தான் புத்திசாலியாக இருப்பான். எனவே இதுகாலம் வரை நம்முடைய வாழ்க்கையில் ஏதாவது குறைபாடுகள் இருக்குமே ஆனால் அவைகளை நாம் திருத்திக் கொள்ள வேண்டும். மற்றவர்களோடு, குடும்பத்தார்களோடு, சொந்த பந்தங்களோடு, கணவன் மனைவிமார்கள், சொந்த உடன்பிறந்த சகோதரர்கள் தங்களுக்குள்ளே எவ்வளவு கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் கூட நாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிக்கிறோம் என்ற எண்ணம் நம்முடைய உள்ளத்திலே வந்துவிட்டது என்று சொன்னால் விட்டுக் கொடுக்கக்கூடிய தன்மை நம்ம இடத்திலே வர வேண்டும். நல்ல சிந்தனை, மற்றவர்களை பற்றிய நல்ல எண்ணம் நம்முடைய உள்ளத்தில் வர வேண்டும். பெருமானார் அவர்கள் இவைகளை எல்லாம் நல்ல பண்புகள் என்று சொன்னார்களோ அவைகளை நம்முடைய வாழ்க்கையிலே எடுத்து நடக்கக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். எவைகளை தவிர வேண்டும் என்று சொன்னார்களோ அவைகளை விட்டு முழுமையாக விலகக்கூடியவர்களாக நாம் ஆக வேண்டும். அந்த எண்ணங்களை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இது போன்ற மஜ்லிஸின் மூலமாக நமக்கு ஆக்கி தந்ததோடு மட்டுமல்லாமல் நமக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய கஷ்டங்கள், துன்பங்கள், துயரங்கள், நோய் நொடிகள் அத்தனை விட்டும் நிவாரணம் பெற்றவர்களாக, சரீர சுகத்தோடு வாழக்கூடியவர்களாக நம்முடைய வாழ்க்கையை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா ஆக்கி வைக்க வேண்டும். நம்முடைய உள்ளத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய தேக்கங்கள், குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகள், மற்ற வேறுபாடுகள், வியாபாரத்தில் உள்ள சிக்கல்கள், இன்னும் என்னென்ன பிரச்சனைகள் இருக்கிறதோ அத்தனை பிரச்சனைக்கும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நிவாரணமாக அருள்மறை குர்ஆன் ஷரீஃபையும் அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது சொல்லக்கூடிய ஸலவாத்தை நமக்கு ஒரு வழியாக தந்திருக்கிறான். அவைகளை நாம் அதிகமாக நம்முடைய நாவின் மூலமாக, மொழிவதின் மூலமாக நம்முடைய எல்லா தீங்குகளையும், வேதனைகளையும், கஷ்டங்களையும் இல்லாமல் ஆக்கி வைத்து அல்லாஹ்வுக்கு முழுமையாக வழிபட்டு நடக்கக்கூடிய நல்ல மக்களாக அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நம் அத்தனை பேரையும் ஆக்கி வைக்க வேண்டும். நோய் நொடியில் இருக்கக்கூடியவர்களுக்கு பூரணமான சுகத்தை கொடுத்து சரீர சுகத்தோடு நீண்ட ஆயுளில் அல்லாஹ்வுக்கு இபாதத் செய்யக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா ஆக்கி வைப்பதோடு குடும்பத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் எல்லாம் இல்லாமல் ஆக்கி ஒரு சுமூகமான சமூகமாக அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா ஆக்கி வர வேண்டும். இதற்காக வேண்டி யார் யாரெல்லாம் ஏற்பாடு செய்தார்களோ, இதற்கு சாபர்களாக, இதற்கு காரணமாக இருந்தார்களே அத்தனை பேருடைய மகவிரத்தையும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா ஏற்படுத்தி கொடுத்து அவர்களுக்கும் உயர்ந்த அந்தஸ்தை கொடுக்க வேண்டும். இந்த புனிதமான மஜ்லிஸ் கியாம நாள் வரை எந்த நோக்கத்தின் அடிப்படையிலே துவங்கப்பட்டதோ அதே அடிப்படையிலே பரிசுத்தமான சுன்னத் ஜமாத்தின் அடிப்படையிலே நடக்கக்கூடியதாக அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா ஆக்கி அருள வேண்டும் என்று அல்லாஹ்விடத்தில் துஆ செய்தவராக உங்களுடைய துஆவையும் ஆதரவைத்தனாக நிறைவுபடுத்திக் கொள்கின்றேன். வாஹிரு தஅவாஹும் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். எண்ணம் போல் வாழ்வு என்கின்றனர் சான்றோர். நேர்மறையான சிந்தனை நன்மையை மட்டுமே விளைவிக்கும், எதிர்மறை சிந்தனையோ இருப்பதையும் கெடுத்துவிடும் என்று எல்லோரும் கூறியிருக்க அத்தனைக்கும் விளக்கமாக எண்ணத்தின் அடிப்படையிலேயே செயல்கள், மனிதன் எதை நாடுகிறானோ, எதை விரும்புகிறானோ அதையே பெற்றுக்கொள்வான் என்று எம்பிய ஏந்தல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் புனித மொழிகளாம் அல் ஜாமிஉ ஸஹீஹுல் புகாரி கரந்தமதை அகத்தூய்மையுடன் ஓதி
அருள் பெறும் மாமன்றம் புனித மஜ்லிஸுல் புகாரி ஷரீஃபின் 98ஆம் ஆண்டின் இன்றைய நாள் ஹிஜ்ரி 1446 ரஜப் பிறை 2/1/2025 வியாழக்கிழமை. இன்று ஓதப்பட்ட நபி மணிமொழிகளுக்கு நம்முடைய மஜ்லிஸுல் புகாரி ஷரீஃபின் தலைவரும் குருவித்துறை பள்ளியின் துணைத் தலைவரும் அல் மதரசத்துல் ஹாமிதியாவின் பேராசிரியருமான மௌலானா மௌலவி அல் ஹாஜ் அல் ஹாஃபில் சாவண்ணா பாதுல் அஷாப் ஆலிம் அல் ஃபாசி அவர்களால் விளக்கவுரை வழங்கப்பட்டு இறையோன் நல்லருள் சூழ இனிதே நிறைவரும் நிலையில் இருக்கிறது இன்றைய மஜ்லிஸ். அல்ஹம்துலில்லாஹ். எல்லாம் அல்லாஹ் இந்த மஜ்லிஸை பொருந்திக் கொள்வானாக. இதில் கேட்கப்பட்ட துஆக்கள் அனைத்தையும் கபூல் செய்வானாக. கேட்கப்பட்ட உபதேசங்கள் அடிப்படையில் நமது வாழ்வை சீராக்கி தருவானாக. இன்ஷா அல்லாஹ் நாளை ரஜபு பிறை 2/3/2025 வெள்ளிக்கிழமை. நாளை ஓதப்படும் நபிமணி மொழிகளுக்கு 2 ஆலிம் பெருமக்கள் உரை நிகழ்த்துகிறார்கள். ஜாவியா அரபிக் கல்லூரியின் முதல்வரும் அரூசுல் ஜன்னா மகளிர் அரபிக் கல்லூரியின் துணை முதல்வருமான கண்ணியத்திற்குரிய உஸ்தாத் பெருந்தகை மௌலவி அல் ஹாஜ் அல் ஹாஃபில் SKM ஹாஜா முஹித்தீன் ஆலிம் காஷிஃபி அவர்களும் சிங்கப்பூரில் இமாமாக கடமையாற்றும் மௌலவி அல் ஹாஃபில் HBN ஷாஹ்சாத் ஆலிம் அல் புகாரி அவர்களும் நாளை ஓதப்படும் நபி மணிமொழிகளுக்கு விளக்கு உரை வழங்க உள்ளார்கள். பொதுமக்கள் இன்ஷா அல்லாஹ் மஜ்லிஸ் காலை 9:15 மணிக்கு துவங்கும் என்பதால் முற்கூட்டிய வருகை தந்து அல்லாஹ்வின் அருளையும் அன்னலம் கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் நல்லாசியையும் பெற்றேக அன்போடு அழைக்கின்றோம். நமது சபையில் அன்றாடம் நிகழ்த்தப்படும் உரைகள் அனைத்தும் ஒளிப்பதிவு செய்யப்பட்டு அன்றைய மஜ்லிஸ் நிறைவுற்ற பிறகு பதிவேற்றம் செய்யப்பட்டு யூடியூப் சேனலில் அது பார்வைக்கு வரும். நம்முடைய மஜ்லிஸின் யூடியூப் சேனல் ஏற்கனவே அறிவிக்கப்பட்டது போல நம்முடைய ஆண்கள் பெண்கள் பகுதிகளில் பொதுமக்கள் பார்வைக்கு குறித்து வைக்கப்பட்டுள்ளது. புகாரி ஷரீஃப் மஜ்லிஸுல் புகாரி ஷரீஃப் என்ற யூடியூப் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து அன்றன்றைக்கு நிகழ்த்தப்படும் ஒளிப்பதிவுகளை பயான்களை கேட்டு பயன்பெறலாம் என்பதை அன்புடன் அறிய தருகின்றோம். இன்றைய நமது மஜ்லிஸின் செலவினங்களுக்கு பஞ்சாயத்து வீதி மர்ஹூம் அல்ஹாஜ் SA முஹம்மது அலி அவர்களது மக்கள் பொறுப்பேற்றிருக்கிறார்கள். அவர்கள் அனைவர் ஹக்கிலும் துஆ செய்வதோடு அன்னவர்களது குடும்பத்து மர்ஹூமாக்களின் பெயர் பட்டியல் நம் சபையின் ஆண்கள் பெண்கள் பகுதிகளில் பொதுமக்கள் பார்வைக்காக வைக்கப்பட்டுள்ளது. அவர்கள் பெயரிலும் யாசின் ஹத்தம் ஓதி ஈசால் சவாப் செய்யுமாறு கேட்டுக்கொள்கின்றோம். அத்துடன் கடந்த 97ஆம் ஆண்டு துவக்க ராத்திப் நிறைவுற்றதிலிருந்து இன்று வரை நமது மஜ்லிஸின் அபிமானிகளாகவும் உறுப்பினர்களாகவும் அங்கத்தினராகவும் இருந்து நம்மை விட்டும் மறைந்துவிட்ட மர்ஹூமாக்களின் பெயர்களை அறிய தருகின்றேன். அல்ஹாஜ் சுலுக்கு SM முகமது அப்துல் காதிர் மெயின் ரோடு, அல்ஹாஜ் MAC ஷேக் முகமது மரைக்கார் கொச்சியார் தெரு, அல்ஹாஜா SK சாரா பிவி MI சாரா பஹீஜா மரைக்கார் பள்ளி தெரு, மெத்தை வீடு அல்ஹாஜா SM அஹமது ஃபரீதா காயல்பட்டணம் நகர்மன்ற முன்னாள் உறுப்பினர் தீவு தெரு, அல்ஹாஜா KM நூருல் ஹுதா அப்பா பள்ளி தெரு, முத்து தைக்கா THM ஆமினத்து நுஸ்கியா சொலுக்கார் தெரு, அல் ஜனாப் சாவண்ணா மரைக்கார் பள்ளி தெரு, SM முஹைதீன் அப்துல் காதிர் முத்துவாப்பா தைக்கா தெரு அலியார் தெருவில் வசித்தவர். மர்ஹூம் டெல்லி முஹைதீன் ஹாஜியார் அவர்களது மருமகனார் தஹலானி அவர்கள். அல்ஹாஜா மூனா தாவண்ணா சாரா உம்மா தீவு தெரு, அல் ஜனாப் ALS அபு சாலிஹ் அவர்களது 2வது மகன் இளவல் புகாரி ஃபைசல். அல்ஹாஜ் SMB காதிர் சாஹிப் என்ற காதர் சா சொலுக்கார் தெரு, குளம் முகமது தம்பி அவர்களது மனைவி அல்ஹாஜா குளம் SAK ஆயிஷா பத்தூல் ஆராம்பள்ளி தெரு, அல்ஹாஜ் M புகாரி ஜீனப் ஜெயிதா மஸ்கரியா சொலுக்கார் தெரு, அல்ஹாஜா சொலுக்கு SM சித்தி சக்கீனா பிவி தீவு தெரு, மெத்தை வீடு அல்ஹாஜா MS முகமது ஃபாத்திமா தீவு தெரு, AM முகமது உமர் ஃபாரூக் சின்ன முத்துவாப்பா தைக்காவின் பரிபாலன உறுப்பினர் சதுக்கை தெரு, MA ஹெல்லூர் ஃபாத்திமா தீவு தெரு. நம்முடைய சபையின் நீண்டகால எலக்ட்ரீஷியனாக பணியாற்றிய மர்ஹூம் PT ஷாவுல் ஹமீத் அவர்களது மனைவி சையீது சாரா உம்மால் சொலுக்கார் தெரு, சொலுக்கு MN முகமது சுலைமான் லப்பை மரைக்கார் பள்ளி தெரு. நம்முடைய சபையின் நிர்வாகியாகவும் குருவித்துறை பள்ளியின் நிர்வாகியாகவும் நீண்ட காலமாக பணியாற்றிய
சுலைமானியா கார்ப்பரேஷன் அதிபர் அல்ஹாஜ் அல்ஹாஃபில் எஸ்ஏ முகமது இஸ்மாயில் அவர்கள் தீவு தெரு, பண்ணை எஸ்ஹெச் முகமது காசிம் மரைக்கார்பள்ளி தெரு ஆகிய பெருமக்கள் மீதும் யாசீன் ஹத்தம் மோதி ஈசால் சவாப் செய்யுமாறு கேட்டுக்கொள்கின்றோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹ். الحمد لله رب العالمين. اللهم صل وسلم على سيدنا محمد الناطق بالحق والداعي إلى الرشد والهادي إلى الصواب، حجته البالغة وبرهانه القوي ودعوته العامة. اللهم وكما شرفتنا بسماع حديثه الخبير واهدنا صراطه المستقيم. اللهم إنا قرأناه وسمعناه مقرين بالعاجز عن الإحاطة بمعنى. اللهم وكما أكرمتنا بسماع ألفاظه وجعلنا من جملته وحفاظه. اللهم قرب إلى فهامنا بعيد معانيه ووفقنا للعمل بمقتضى ما ورد من الأحكام فيه وامتثال أوامره وجدنا بنواهيه. اللهم إنا بك وبما جاء به هذا النبي مؤمنون وبما أخبرنا به من الغيب والوعد والوعيد مصدقون، فثبت اللهم بحرمة ذلك الإيمان والتصديق في قلوبنا واغفر ببركته جميع ذنوبنا. اللهم أوصل مثل ثواب ما قرأنا من كلامك العزيز هذه هدية واصلة ورحمة نازلة وبركة شاملة وتحفة كاملة منا إلى روح سيدنا محمد صلى الله عليه وسلم خاصة، ثم إلى أرواح سائر الأنبياء والأولياء والعلماء الفقهاء والشهداء والصالحين، ثم إلى روح إمام مذهبنا محمد بن إدريس الشافعي رضي الله تعالى عنه، ثم إلى روح إمام المحدثين أبي عبد الله محمد بن إسماعيل البخاري رضي الله تعالى عنه، ثم إلى روح قطب الرباني والغوث الصمداني شيخنا الشيخ محي الدين عبد القادر الجيلاني قدس الله سره العزيز، ثم إلى روح قطب الأشهر سيدنا أبي الحسن علي الشاذلي رضي الله تعالى عنه، ثم إلى أرواح أشياخنا كلهم أجمعين. اللهم زدهم عزا وشرفا وتكريما وتعظيما. اللهم احفظ علينا من فيوضاتهم وافتح قلوبنا بفتوحاتهم واكرمنا بكراماتهم وامددنا بمددهم ونبر قلوبنا بأنوارهم وأسرارهم يا أرحم الراحمين. ثم إلى أرواح من نويناهم أجمعين. اللهم اغفر لهم وارحمهم، اللهم اغفر لهم وارحمهم، اللهم اغفر لهم وارحمهم وآنس وحشتهم ونوّر ضريحهم وتقبل من أسنادهم وتجاوز عن سيئاتهم واغفر ذنوبنا وذنوبهم واجمع بيننا وبينهم في جنات النعيم. اللهم اجعل قبرهم روضة من رياض الجنان ولا تجعل قبرهم حفرة من حفر النيران. ألا إن أولياء الله لا خوف عليهم ولا هم يحزنون. اللهم تمم نياتنا وقض حاجاتنا ومرادنا ومقاصدنا برحمتك يا أرحم الراحمين. اللهم شرف هذا المجلس برحمتك يا أرحم الراحمين. ربنا ظلمنا أنفسنا وإن لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين. ربنا اغفر لنا ولوالدينا ولمشايخنا ولأساتذتنا ولأحبابنا ولجيراننا ولمن أوصانا بالدعاء. ربنا رب ارحمهما كما ربياني صغيرا. وصلى الله تعالى وسلم على خير خلقه ونور عرشه سيدنا محمد وآله وصحبه أجمعين. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. صلى الله على محمد صلى